عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தன்னுடைய ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேഖുமார்களுடைய தொடர்பிலே நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக தென்னகத்து பேரொளி இருள் நீக்க வந்த இதய வேந்தர் என் கண்மணி ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைஸி நாயகத்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷேഖ് நாயகத்துடைய பொருத்தத்திலேயோ துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கொஞ்சம் முன்னாடி ஹஸரத் பேசினாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷேഖுடைய பொருத்தத்தை தருவானாக அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், ஷேഖுடைய பொருத்தத்திலே அல்லாஹ் என்னை வாழ செய்வானாக அப்படின்னு. ஜி இப்போ அல்லாஹ் ரசூலை விட்டாச்சு, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் தேவையில்லை, ஷேഖுடைய பொருத்தம் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மைனோ யாரு மனாவா ஃபுர்சத்னை தசூர் ரப்னு மனாவா கிஸ் வேலே. யாரு? நுஸ்ரத். பஞ்சாபி வார்த்தை அது. பஞ்சாபி நமக்கு தெரியாது, ஆனால் அந்த படிக்கக்கூடிய அந்த பாட்டிலோட இன்பம் வார்த்தைகள் நமக்கு யாரும் பஞ்சாபி படிக்கல, உருது ஃபார்சியாக தான் ஓரளவு படிக்கலாம். ஆனால் எஜமான் சொல்ல வந்த கருத்து விளங்குது அந்த வார்த்தைகளில், விளங்குங்களா? இந்த பேரின்பம் விளங்குது. பாஷைக்கு பெருது காதல் வந்த பின்னாடி பாஷை என்ன விளங்குது? தமிழ்நாட்டுக்காரன் போய் சைனாக்காரி ஒருத்தி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சான்னு பேப்பரில் போட்டிருக்காங்க. இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியாது. என்ன பேசியிருப்பான் அவன் பேசியிருப்பான் பேப்பரில் போட்டிருக்கான். அந்த அம்மா சேலை கட்டிட்டு நிற்கிது, ஒன்றுமே முன்ன பின்ன பொருத்தமே இல்லாது, வாழ்க்கையில் சேலை கட்டணும் கிடையாது, பேப்பரில் படம் போட்டிருக்கான். அங்கே அந்த காதல் வந்த பின்னாடி அதுக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் என்ன பை சொல்ல மாட்டீங்க? காதல் என்று அர்த்தம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அங்க பாஷைக்கு வேலை என்ன இருக்கு? என்ன பை? அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், முடிஞ்சு. அங்க பாஷைக்கு வேலை கிடையாதுன்ட்டாங்க. காதல் காதல் பாஷை அது உள்ளத்துக்குள் உள்ள பதிஞ்சிருது. அந்த மாதிரி விரிகொண்டு காதல் வந்தா பின்னாடி தான் நீ ஹக்க அறிவ. ஷேഖுடைய லவ் பண்ணுங்க, ஷேഖுடைய காதல் ஷேഖுடைய காதல்னு ஏன் சூஃபியாக்கள் வற்புறுத்துறாங்க? நீ எதையாவது உன்னை காதல் கொண்டாலும் விரி பிடிச்சு காதலிக்கணும். உன் உயிர் பொருள் ஆவி தியாகம் செய்யணும். நீ இல்லை அவங்க தான் ஆயிரணும், அப்பதான் உனக்கு மௌலா கிடைப்பான். ஏ உன்னையாவது காதலிப்பா, என்ன எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கிறான். நீ ஒண்ணு கூட லவ் பண்ண எப்படி லவ் பண்ணுவ? அதை போய் எவனோ அந்த மௌலாவுடைய அல்லாஹ்வை காதலிக்கு விரும்பக்கூடிய நீ அதுல எதையோ ஒன்ன பிடிச்சுக்கோ, அது அவனுடைய தசவுர், அதுல அவனை கொண்டு வா. அதுலயே அவன் உஜூது சிஃபாத் அஃபால் அஸர் தான் இருக்கு, அதுலயே மௌலா தான் இருக்கு. ஒன்னையாவது பிடி. அஷ்ரஃப் அலி மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிலர் வயிறு எரிய, ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொன்ன சில பேர் வயிறு எரியுது அடி வைத்து. அதனால் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், எங்கள் கண்மணி எஜமான்
அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரிஞ்சுங்களா, வயது எரிஞ்சு சாவட்டும், குல் மூத்தூபி கைதிக்கும் தெரிஞ்சுங்களா, நல்லா சாவு. எங்களுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் முஹிய்யித் தரீகா என்று நூரி நாயகம் சொன்னாங்க. அவங்க தரீகத்தை துனியாவில் ஹயாத்தாக்கணும். அவங்க விளைஞ்சுங்களா, நல்லா எழுதிக்கோ, கிளிப் வேணா போட்டு திரும்ப உலகமெல்லாம் ஒளிபரப்பு. இவன் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்றாங்க. அவங்க இங்க எஜமானவங்க, தரீகத்தை ஜிந்தாவாக்குனவங்க துனியாவில். யாரை என் ஷேக் நாயகம் கொண்டாடினாங்களோ, என் நூரி நாயகம் கொண்டாடினாங்களோ, என் கௌஸ் நாயகம் கொண்டாடினாங்களோ அவன் நானும் கொண்டாடுவோம். அதை கண்டு நீ திண்டாடுவாய், நான் கொண்டாடுவோம். எதுமா ஒரு கதை எழுதுறாங்க. ஒரு சூஃபிட்ட ஒரு ஷேக்கிட்ட போய் ஒருத்தர் முடிவு கேட்டார். இது காதல் பாதைப்பா, இது சும்மா அமக்கு கேட்கறது, அமல் செய்யறது, கணக்கு போட்டு தக்காத்து கொடுக்கறது, அந்த வேலை கொடுத்தாச்சு, கணக்கு போட்டு தொழுகிறது, அந்த மாதிரி அதுக்கு வேற பாதை இருக்கு. கணக்கு போட்டு அமல் செய்யறது இது காதல் பாதை. இங்க சட்டத்திட்டமே வேற. காதல் பாதையின் சட்டத்திட்டம் ஷரியத் சட்டம் கிடையாது. 40ல் 1 எல்லாம் கிடையாது. ஒரு மகான்கிட்ட போய் கேட்டாங்க, ஜுனைது நாயத்துன்னு நினைக்கிறேன், ஜக்காத் எவ்வளோன்னு. ஷரியத்து படி கேட்கறியா, எங்க கல்கத்து படி கேட்கறியா? ஷரியத்து படி 40ல் 1, எங்க கத்து 40க்கு 40 கொடுத்துட்டு அவன்கிட்ட கையெழுந்து நிக்கணும். அவன் கொடுத்தா சாப்பிடணும். இதுதான் எங்க சட்டம். இது காவல் சட்டம் வேற, அந்த சட்டம் வேற. பை சஹாபாக்கள் 2 சட்டம் இருந்துச்சு பை. ஒரு சாபி சொன்னாங்க, யார சொல்ல என் சொத்தெல்லாம் தர்மம் செய்யணும். யார் செய்ய சொன்னவனே? முஞ்சாதி பொருளெல்லாம் இல்லையா உனக்கு? யார சொல்லு, பாதி வேணாம் வேணாம், சரி 3ல் 1, சரி 3ல் 1 கொடுத்துரு. ஒரு சஹாபி ஆஷிக் ரசூல் ஜி, எஜமான் பேரை கேட்டா தியாகம் செய்யக்கூடிய கண்மணி அபூபக்கர் நாயகம், சித்தியக்குல் அக்பர் எஜமான், மொத்தத்தையும் கொண்டு வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அவங்க பத்தி நமக்கு காட்டணும்ல. என்னம்மா வீட்டுல விட்டு வந்தீங்க தெரியாத? ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். தரக்துல்லாஹ வ ரசூல, அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு வந்துட்டேன். கொண்டு போ 3ல் 1 கொண்டு வந்து சொல்லவே இல்லை. சட்டமே வேற. அங்க காதலர்களின் சட்டமே வேறய்யா. இப்ப அதே குர்ஆன்ல தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்றான், தரக்துல்லாஹ வ ரசூல ஆயத் ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ்வையும் ரசூலையும் குடும்பத்தாருக்கு விட்டு வந்து விட்டேன். அல்லாஹு அக்பர் கபீரா. அபூ தாவூத் திருமதியில வரக்கூடிய ஹதீஸ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, فقال يا ابا بكر ما ابقيت لاهلك فقال ابقيت لهم الله ورسوله. அவன் என் குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்து விட்டேன். யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குர்ஆனுக்கு மாத்தமா நடந்துக்கிறியப்பா நீ அபூபக்கரே? குர்ஆன் என்ன சொல்லுது? வலா தபசுதுஹா குல்லல் பஸ். உன் கையை கட்டிக்கிட்டு கஞ்ச பிஸ்னாரியா உட்கார்ந்து இருக்காத. ஜி லா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக. கையை கழுத்துல கட்டிக்கிட்டு கஞ்ச பிஸ்னாரியா ₹1 செலவு பண்ணாம உட்கார்ந்து இருக்காத. வலா தபசுதுஹா குல்லல் பஸ். ஒரேடே எல்லாம் சொத்து பத்தனா அவுத்து விட்டுட்டு உன் தேவைக்கு அடுத்தவங்கள்ட்ட போற மாதிரி நடந்துக்காது. வலா தபசுதுஹா குல்லல் பஸ். அளவோட கொடு. வலா தபசுதுஹா குல்லல் பஸ் ஃபதகுத மலூமன் மதுஹூரா. மலூமன் மஹ்சூரா. மஹ்சூரா கைசேதப்பட்டவனாக, பலருடைய நிந்தனைக்கு ஆளானவனாக உட்கார்ந்து விடுவாய். அப்படி செஞ்சேன்னா ரெண்டுமே செய்யாதுன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்து இருந்துச்சா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர், என்ன அபூபக்கர் இப்படி செய்ற நீ? தரக்து லஹுமுல்லாஹ வ ரசூலஹு. நீ குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வை ரசூலை விட்டு வந்துட்டேங்கறே, மொத்தமா கொண்டு வந்துட்டேங்கற. ஜாயிஸ்ல கூட்டிட்டு போய் பாடி விட்டுட்டு வா, கொஞ்சமா விட்டுட்டு வான்னு சொல்லவே இல்லை பாருங்க. அவங்க சட்டமே வேற, காதலர்களின் சட்டமே வேறங்க. நீ எண்ணி செலவு பண்றா, நீ காசை என்ற, அவங்க கல்பை என்றாங்க. அவங்க நசர் கூட அங்கதான் இருக்குது. எஜமா என்னை பொருந்தி கொண்டான பாவி என்மை பொருந்தி கொண்டீரா, இல்லை பாசமனம் வருந்துகின்றீரா. ஜி அந்த அளவுக்கு அங்க சட்டமே வேற. அங்க
अरे जाहिद तू इधर क्यों आता है? जाहिदे இங்கே என்ன நீ வர்ற? உனக்கு काबे के रास्ते हैं और कहीं. काबाவுடைய பாதை வேற பக்கம் இருக்கு. எடு. इस राह में मैखाने हैं बहुत. இந்த ரோடு ஃபுல்லா சாராய கடை ரோடு இது. இந்த ரோடு முழுசு செப்பல் கடை, இந்த ரோடு முழுசும் துணி கடைன்னு சொல்றாங்களே, இந்த ரோடு முழுசும் சாராய கடை தான். ये மை परस्तों की बस्ती है. இது குடிகாரர்கள் வாழுகின்ற ஊரப்பா. இந்த பாதைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. காபா இருக்குது, பள்ளிவாசல் இருக்கு, போ தொழுகு, தாஜ்ஜு தொழுகு, யவாபின் தொழுகு, போயிட்டேரி. இது பைத்தியம் பிடிச்ச ஆடம். நீங்க வந்தா இது பைத்தியக்காரர்களின் பாதை, இது பக்தர்களின் பாதை, பைத்தியம் பிடிச்சவங்களுடைய பாதை. इस राह में मैखाने हैं बहुत, ये மை परस्तों की बस्ती है. அலஞ்சுங்களா? இது இவருடைய சட்ட திட்டமே வேற. அல்லாஹ் அக்பர். சஹாபி ஒருத்தர் வந்து ரசூல் கிட்ட வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களை காதலிக்கிறேன். எந்த அளவுக்கு? எல்லாத்தையும் விட, உன் தகப்பனை விட. அப்படியே இப்போ தகப்பனை வெட்டிட்டு வா இப்படி சொல்லுவான். எதிர்பார்க்கவே இல்லை. உங்க அத்தா கழுத்து துண்டாக்கிட்டு வான்ட்டான். யார் சொல்லலாம் இப்படி சொல்லுவீங்க, எதிர்பார்க்கல, யோசனையா இருக்கு. சொல்ல விட்டுருங்கட்டான். திரும்ப அடுத்த நாள் வந்தாங்க. யார் சொல்ல, உங்களுடைய உயிருக்கு கூட நேசிக்கிறேன் யஜமானே, எல்லாத்தோட உங்க பேர் தான் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தகப்பனை வெட்டிட்டு வா. கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு வெட்டிட்டு வந்தேன். யாரும் பண்ணி கூட வெட்டிட்டு வந்துட்டேன். தான் நில்லுப்பா. அவங்க தகப்பனை வெட்டுறது நோக்கம் இல்லை, கல்பால வெட்டினா போதும். கல்புல மொத்தத்தை எல்லாத்த விட நான் சூழல் நேசின்னு வந்தா போதும், நில்லுங்கட்டாங்க சொல்லாச்சு. அப்ப தகப்பனை வெட்டுறது சட்டமா? மார்க்க சட்டத்திட்டங்களும் காதலர்களுக்கு வராது. இறை காதல்ல உச்சகட்டமானவர்கள் இருக்காங்களே, சஹாபாக்களுக்கே சொல்லு. ஒரு சஹாபி ரசூல் ரத்தத்தை குடிச்சாங்க. திட்டினாங்களா? அவங்களா அடிச்சாங்களா? சட்டவிரோதமா செஞ்சிட்டீங்க, குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றம் செஞ்சிட்டீங்க. இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தத்து வத்தமு, ரத்தம் ஹராம்னு சொல்லி எப்படி குடிச்சீங்க கேட்டாங்களா? இல்லவே. துஆ செஞ்சாங்க அவருக்கு. இது காதல் பாதை விட்டுரு. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிகு அமிழ்தினும் இனிய எங்களுக்கு அதான் சொர்க்கத்துடைய பானம். அது ஒரு சொட்டு எஜமானுடைய புனித அந்த நீர் அவங்களுடைய சிறுநீர் கிடைச்சுன்னா மொத்த உலகம் தர தயாரா இருக்கிறாங்க. அதை குடிச்சிட்டாங்க. அது நஜீசாச்சேன்னு சொல்லவே இல்லை சிலதாச்சு. இது என்ன காதல்? குடிச்சிட்டாங்க. இது என்ன காதல் பாதை? இது திட்டமே இல்லை. அவரை சிலதாரி சொல்லும். அதிசயம் எடுக்க மாட்டேங்கிறீங்களா? இத்தனை ஆலிம் சாக்கள் உட்காந்துருக்கிறீங்க, 8-10 ஆலிம் சாக்கள். பெருமாள் ஒண்ணுமே சொல்லல. இந்த சஹாபியா ஷரியத்துக்கு மாத்திரம் சொல்ல வேண்டியது என்னமா? அதான் சொல்ல. இருக்காங்க அடிச்சு காட்டுங்க சார். வா 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 வா. ஷரியத்துக்கு மாற்றம் செய்ததாக அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல பாருங்க. அது ஒரு பாதமா? வா வா வா. أن النبي صلى الله عليه وسلم كان يبول في قدح من عيدان ثم يوضع تحت سريره فجاء فإذا القدح ليس فيه شيء فقال لامرأة يقال لها بريكة كانت تخدم أم حبيبة جاءت معها من أرض الحبشة أين البول الذي كان في القدح؟ قال شربته. قال صحة يا أم يوسف فما مرضت قط حتى كان مرضها الذي ماتت فيه. பெருமாளுடைய சிறுநீர் அந்த அம்மா பரிக்கா என்ற பெண்மணி குடிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஹத், அல்லாஹ் சிஹத்து கொடுப்பான்னு துவா செஞ்சாங்க. அந்த அம்மா மூத்தா போகிற கிளவியாய் மூத்தா போகிற வரைக்கும் உடலில் எந்த வியாதியும் வரவே இல்லையா?
யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பாதை வேற பாதை இது ஜி. இங்கே சட்டத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசம்தான் இங்கே. அதனால் இவங்களும் தொழுகாமல் பைத்தியமாக சுற்றுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இப்படி யாரும் இல்லை. அறிஞ்சுங்களா? இது ஒரு பாதை. இது பக்தர்களின் பாதை, இறை காதல் பைத்தியங்களுடைய பாதை இந்த பாதை. இப்போ ஷரியத்தை விட்டு புறக்கணித்து தொழுக மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, சக்காத்து கொடுக்க மாட்டாங்க, ஹஜ்ஜி செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இருப்பாங்க அதனுடைய ஹகீகத் என்னன்னு விளங்கி செய்யுங்கிறாங்க. ஆக எந்த ஒன்றையாவது நீ காதல் இல்லாமல் இந்த பாதையில் வர முடியாது. இப்போ அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதுவுமே எழுதுறாங்க. ஒரு பெரியவருங்க ஒரு ஷேக்கிட்ட ஒரு முரீது வந்தார், எனக்கு பையத்து கொடுங்கன்னு கேட்டார். நீ யாரையாவது காதலிச்சிருக்கிறியாம்மா அப்படின்னு, யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு. இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா. ஏன் அப்படின்னு, சந்தர்ப்பம் வரல, லவ் பண்ணலன்ட்டேன். உங்கள் மனைவிலாம் இருக்கிறாங்க அவங்க, சரி இப்போ யாராவது லவ் பண்ண உங்கள் வாய்ப்பு இருக்கா அவனுக்கு மனைவியே அப்படின்னு. மனைவி சண்டாலுப்பா அவ்வளோ யாரும் அவளையா லவ் பண்ணுவோம். பின் எதை தான்ப்பா நீ லவ் பண்ணலான்னு ஐடியா இருக்கு உனக்கு. எதாவது லவ் பண்ணாட்டும் முறிது கிடையாதுட்டாங்க. யாரையாவது உயிருக்கு கூட காதலிக்கணும், அப்போ தான் அவனுக்கு முறிது கொடுக்க முடியும். அவருக்கு கொஞ்சம் யோசிச்சார். வேணும்னா எங்கள் வீட்டில் ஒரு எருமாடு இருக்கு, அதை வேணா லவ் பண்ணுறேன்ட்டார். சரி போ, அதை முறையான அது முழுமையாக அதுக்கு அர்ப்பணம் ஆயிடணும் ஜி. அதுக்கு பின்னாடி தான் அவனுக்கு பையத்துட்டான். நேராக வீட்டுக்கு போனார். என் கண்ணே எருமாடே, என் கண்ணே எருமையே அப்படின்னு அதை குளிப்பாட்டி அதுக்கு பவுடர்லாம் அடித்து எருமாட்டுக்கு அது முழிக்குது. ஏடா புதுசாக இருக்கு. அதுக்கு நான் என்ன செஞ்சு சுத்தம் பண்ணி சாணிக்கு அந்த இடத்த அப்படியே மனம் மிக்கதாகி பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டே இருக்காரு. அதுலேயே ராவாப்பால் சின்ன நம்மளுக்கு அங்கே தான் அதுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த எருமாட்டை அந்த கொஞ்சம் நேரம் அது கூடயே வாக்கிங் போகிறது, அதுக்கு எங்கே போனோம். இப்போ 24 மணி நேரம் அதையும் அவரையும் பிரிக்கவே முடியல. அது ரூம் இருந்தால் ரூமில், வெளியேனா வெளியே போனால் வெளியே. பைத்தியம் பிடிச்சிச்சு அவர், எருமாட்டு பைத்தியம். எஜமா பார்த்தாங்க நான் ஷேக்கு, என்னப்பா கொஞ்ச நாள் ஆச்சு அந்த மனுஷன் போனார் காணவே காணாமே அப்படின்னு. சார் அவங்க வீட்டில் தான் இருக்காரு. வீடு எங்கே தெரியவாங்க, கூட்டி போகிறாங்க. போனால் உள்ள எருமாட்டில் உட்காந்துருக்காரு. என்னப்பா எருமாட்டை உயிருக்குள்ள நேசிக்கிறேன் எஜமானேன்ட்டார். இப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ ஒன்று ஒரு காதலாவது கல்புக்குள்ள இருக்கணும், இருந்தால் தான் இந்த பாதையில் நீ ஜெயிக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். எருமாட்டை நேச்ச வரைக்கும் சந்தோஷம். சரி வா நீ பையத்து கொடுக்குறேன் உனக்கு, வாப்பான்னு கூப்பிட்டான். வாசல் வரைக்கும் வந்த எஜமான கொம்பு இடிக்குது, வர முடியலன்னா. இவன் வந்துட்டான், எருமாடு உள்ளதான் நிற்குது. வாசல் வரைக்கும் வந்தானா கொம்பு போய் தலையிலேயே கதவுல இடிக்குதே, உள்ள வெளியே வர முடியலன்னா. அதாவது ஐநாயிட்டான் அப்படியே. இவங்க உள்ள போயிட்டான், கட்டி அடிச்சா ஒன்ன மராதான் வேணும் வாடாது. இப்ப என்ன செய்வாங்க, இந்த காதல்ல ஏதோ ஒரு வஸ்து காதலிக்கிறீல்ல, அந்த காதல் அப்படியே கன்வெர்ட் பண்ணி அல்லாஹ் போய் கொண்டு போக முடியும். அப்பதான் எந்த கல்வில காதல் உணர்ச்சியே இல்லைன்னா வஹாபி மாதிரி தொழு எந்திரி உட்கார் வரல ஆட்டு சலாம் சொல்றதுலயே ஒரு முகப்பத்து இருக்கா பாருங்க, மூஞ்ச பாருங்க. அவன் தாடி வச்சிருக்கிறதுலயே ஒரு இஷ்டான தாடி, அதை பார்த்தாலே மொட்டை தாடின்னு தெரியுது. ஒரு மாதிரி காதல் இல்லாட்டி என்னங்க போய் லவ்லல் ஹவாலம் துரிக்தம் அன்லா தலலி. காதல் மட்டும் இல்லை என்றால் எங்கேயும் நீ கண்ணீர் வடித்திருக்க மாட்டாய். இது இஷ்ணுடைய காதல் பாதைங்க. இந்த இறை ஞானம் என்பது இஸ்லாமிய காதல் பாதை தான். அவன் இஸ்லாத்தை வரட்டு பேப்பர் தாளில் புக்குள்ள தாளில் உள்ள செய்தியாக்கிட்டாங்க. யாராவது இந்த வஹாபி அவங்க பயான் செய்யறாங்க மணிக்கணக்கா, யாராவது அழுகுறாங்களா பாருங்க. சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள், ஷேகமார்கள் ஒரு பக்கம், சுன்னத் ஜமாத்து உலமாக்கள் பேச்சுக்கு அழுகுறாங்க. ஷபீர் வச்சு பேசுனாங்கன்னா அவங்களும் அழுவாங்க, சபையே அழுக வச்சிருவாங்க. நம்ம குடும்பத்தில் யார் கல்யாணத்துக்கும் அந்த பயான் செஞ்சாங்க? ஹாஜாஸ் கல்யாணத்துக்கா பயான் செஞ்சாங்க? ஹாஜாஸ் கல்யாணத்துக்கோ தங்கச்சி கல்யாணத்துக்கா இருக்கோ பயான் செய்கிறாங்க, மொத்த சபையும் அழுகுது. ஷபீல் எதிர்த்துக்கு விடா என் உஸ்தாது பிஎஸ்பி ஜெயின்லாபின் பயான் செய்வாங்க. அருமை சஹாபாக்களுடைய ஒருத்தர் பேர் சொன்னா கண்ணில் தண்ணி ஊற்றும். ஏன் சர்க்கார் பயான் செஞ்சு எந்த சபையிலையும் எஜமான் கண்ணில் தண்ணி ஊத்தாம அவங்க எந்திரிச்சதே கிடையாது.
குறிப்பா சஹாபாக்கள் யார் பேர் சொன்னாலும் கண்ணு தண்ணி வந்துடும். அது அபூதல் சையதுனா அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா, அப்படி அழுவாங்க, பொல தண்ணி வந்து. உமர் நாயகம் போயிட்டு இருந்தாங்க, உஸ்மான் கனி உட்கார்ந்துருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான், சலாம் சொன்னாங்க, பதில் சொல்லல. திரும்ப சொன்னாங்க, பதில் சொல்லல. மூணாவது தடவை சொன்னாங்க, பதில் சொல்லல. நேராக அபூபக்கர் நாயகத்தை போயிட்டாங்க. அபூபக்கரே, இப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போய் சில மாதங்கள் தான் ஆகுது, அதுக்குள்ள மக்கள் இப்படி மாறிட்டாங்களே, என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பார் உஸ்மான், சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அப்படியா சொன்னீங்களா? 3 தடவை சொன்ன, பதில் சொல்ல. இல்லை அப்படின்னு உஸ்மான் வந்து ஆஷிக்கு காதலர், அவர் உங்களை ரொம்ப நேசிப்பார். அப்போ அவர் வந்து வருத்தம்னா எதுவும் இருக்காது, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க 2 பேரும் என்ன போய் கேட்போம் உஸ்மான் கிட்ட. அபூபக்கர் உமர் நான் கையை பிடிச்சிட்டு யாரா வந்துட்டாங்க, வந்து அவங்க உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்மான் கிட்ட பேசினா, ஜி வாங்க வாங்க ஜமான். உமர் நாயகம் வந்தாங்களாமே, 3 வாட்டி சலாம் சொன்னாங்க, பதில் சொல்லியாம நீங்கள். அப்படியா, நான் கவனிக்கல ஜமானே, உமர் நாயகம் வந்ததையும் பார்க்கல, சலாம் சொன்னதையும் கேட்கல. அப்போ அந்த அளவுக்கு உங்களை ஏதோ சிந்தனை உங்களை மிகைத்து விட்டது. அது சொல்லுங்க, ஏதோ ஒரு சிந்தனை உங்களை அந்த அளவுக்கு மிகைத்து விட்டது உங்களை. அது என்ன சிந்தனை தெரிஞ்சுக்கலாமா? என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா கேட்குறேன். இல்லையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போயிட்டாங்க. மா நஜாத்து ஹாதல் அம்ர், இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒட்டுமொத்த இஸ்லாத்துல வெற்றி, கடைசி வெற்றி எதை கொண்டு என்று கேட்காம போயிட்டனே, அதை நினைச்சுதான். அபூபக்கர் சிரித்த முகத்தோடு சொன்னாலும், உஸ்மான் கவலைப்படாதீங்க, நான் கேட்டேன் பெருமானார். அப்படியா, நீங்க தான் தகுதியான அபூபக்கரே, எல்லாத்துக்கும் நீங்க தான் முந்தியவர் அப்படின்னு உஸ்மான் அழுதார்கள். கேட்டேன், ஷேகனை பொலப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், சரி சொல்லி முடிக்கிறதுக்கு. என்ன சொன்னாங்க அபூபக்கரே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அபூபக்கர் சொன்னாங்க, எந்த திருக்கலிமாவை என்னுடைய சிறிய தந்தைக்கு எடுத்து உரைத்தேனோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுதான் இந்த இஸ்லாத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்றுதான் இந்த உலகம், இந்த தீன், இது இஸ்லாம், எல்லாத்திலையும் உன்னை காப்பாற்றக்கூடிய ஆகிரத்து கபரு அத்தனைக்கும் நஜாத்து ஹாதல் அம்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். மன் கபில மின்னி அல் கலிமத்துல்லதி அரல்து அலா அம்மி ஃபரத்தா ஃபஹிய லஹு நஜாத், அதுதான் நஜாத் அவர்கள் என்று அபூபக்கர் நாயகம் அவர்கள் உஸ்மான் கனி நாயகத்தை சொன்னாங்க அப்படின்னு சம்பவம். ஹஸரத் உஸ்மான் கனி ரிவாயத் செய்றாங்க. ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப இந்த செய்தி சொல்லும் போது எஜமானவர்கள் அபூபக்கர் நாயகம் சொல்லும் போது ஊத்தும், உமர் நாயகம் சொல்லும் போது கண்ணில் தண்ணி ஊத்தும். அந்த பெரியவர்களுடைய பேரை கூட சொல்ல மாட்டாங்க. உஸ்மான் பின் அஃபான் சொன்னார்கள், எஜமா உஸ்மான் நாயகம், உஸ்மான் கனி எஜமா, சித்தியகுல் அக்பர் எஜமா, ஃபாரூக் ஆசம் எஜமான்னு சொல்லுவாங்க. அந்த இஷ்கு காதல் வந்து எப்படிங்க பேர் வரும் வாயில. இவன் வந்து செய்தி வாசிக்கிற மாதிரி சொல்றான், செய்தி வாசிக்கிற மாதிரி. அபூபக்கர் ஒரு முறை சென்று கொண்டிருந்தார், அங்கே உமர் சொல்லுவார், உஸ்மான் உட்கார்ந்து பேர், அங்கே உஸ்மான் உட்கார்ந்து பேர், உமர் வருவார். இந்த வஹாபிகள்கிட்ட எவன்கிட்டயாவது இருக்கா அந்த இஷ்கு இருக்கா, காதல் இருக்கா பாருங்க. அவன் அபூபக்கரும் உமருங்கிறான் போல தெரியுது, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, உன் வார்த்தையை பார்த்தாலே தெரியுது. இந்த பாதைக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை போடா. ஜி இஸ்லாம்னாலே காதல் தாங்க, இஸ்லாம் என்றாலே காதல் பாதை தான். புனியல் இஸ்லாமும் அலா ஹம்சின், இவன் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் தான் இஸ்லாம் வரான். புனியல் இஸ்லாமும் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு என்ற இந்த 5 மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 தூண் எது? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. ஆஷிக் பாய், இது 5 இஸ்லாத்தின் தூண்கள். எத்தனை? 5. என்னென்ன? வீடு கட்டுறீங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? தூண் போடுவீங்களா? வீடு கட்டுறது எத்தனை தூண்? 5 தூண் போட்டீங்க. எல்லாம் குடி போயிருவீங்க 5 தூண் போட்டு. அது என்ன? 5 தூண் போட்டாச்சு பாய். உன் மனைவி மக்கள் அவன் குடி போய் நாளைக்கே பால் காய்ச்சலாம் போய் நான் ஒத்துக்குவாங்களா? 5 தூண் மட்டும் இன்னைக்கு பெருசா நீங்க பால் காய்ச்சலாம் வாங்கன்னு பேபி கூப்பிட்டு கஞ்சி காய்ச்சறீங்களா? தூண் போட்டு பால் காய்ச்ச கூப்பிட்டு கஞ்சி காய்ச்சறீங்களா? இன்னும் என்ன செய்ய முன்னாடி ரூஃப் போடணும் இல்லம்மா,
செவரு கட்டணும். இஸ்லாத்தின் தூண்கள் தான் 5. இதுதான் இஸ்லாம்ட்டாங்க. தொழுது, கலிமா, தொழுகை, நோம்பு, ஜகாத், மேல ரூஃப் போடணும், செவரு கட்டணும், அப்புறம் அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும், சுண்ணாம்பு போடணும், ஒயரிங் பண்ணணும். எவ்வளவு வேலை. அது தூண் கட்டினா வேலை முடிஞ்சா? இனிமேல் தான் வேலையே இருக்கு. எனவே வமா ஜீனத்துல் இஸ்லாம் ஜீனத்துல் ஈமான், இஸ்லாத்தை அலங்காரம் செய்வது என்ன? இப்ப நான் சொல்றேங்க என்ன இஸ்லாம் என்று. இந்த 5 தூண்கள். இஸ்லாம் என்பது காதல், ஈமான் என்பது காதலுக்கு பேர். அதுதான் ரசூல் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸ். உங்கள் பெற்றோர்களை விட, உலக மக்கள் அனைவரை விட என்னை காதல் கொள்ளும் வரை ஈமான் வராது உங்கள்ட்ட. மேல ஒருத்தர் அதுக்கு பேர் தான் காதல். அதுதான் மெயின். அது வேணும் பை, அது இருக்கணும். அப்பதான் இஸ்லாம். அதுக்கு பின்னாடி தஸீனுல் ஈமான், வமா ஸீனத்துல் ஈமான் ஹதீஸ் வருது. எடுத்துக்கோ ஜி. ஸீனத்துல் ஈமான் இருக்கு, ஈமானை அலங்காரம் செய்வது இருக்கிறது. ஹலாவத்துல் ஈமான் இருக்கு, ஈமானுடைய டேஸ்ட் இருக்கிறது. வலாக்கின் ஜி ஜி ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். ஓகே, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சஹாபாக்களாகிய உங்களுக்கு ஈமானின் மீது அளவு கடந்த காதலை உண்டாக்கினோம். ஈமானை கொடுத்தோம்னு சொல்லல, ஈமானின் மீது காதலை உண்டாக்கினோம். வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், ஈமானுடைய அலங்காரத்தை உங்கள் கல்பிலே அலங்காரம் செய்து விட்டோம். அப்ப ஈமானை அலங்காரம் செஞ்சிருக்கே இது வரைக்கும். ஈமானே உனக்கு என்னன்னு தெரியல. ஈமான் இருக்கிறது, அப்புறம் முஹப்பத்துல் ஈமான் இருக்கிறது, தஸீனுல் ஈமான், ஸீனத்துல் ஈமான் இருக்கு. குர்ஆன் சொல்லுகிறது இத்தனை. அவன் சொன்னான், நாங்கெல்லாம் முஸ்லீம் மூமின் ஆயிட்டோம். நாங்க நிப்பாட்டு, நீ மூமினாகவே ஆகவே இல்லை. முஸ்லீம் ஆயிட்டுன்னு சொல்லிக்க. மூமின் ஆயிட்டேன்னு சில பேர் சொன்னாங்க. நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், களிமா சொல்லிட்டோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்குறோம், ஹஜ் செய்கிறோம், நாங்கள் மூமின் ஆகிவிட்டோம், முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிறோம். ஈமான் உள்ள நுழையில. ஈமான் எப்ப நுழையும்? முஹப்பத்துர் ரசூல் வேணும், இஷ்ட ரசூல், ரசூலுடைய காதல் வேணும். அப்பதான் உள்ளுக்குள்ள நுழையும். எது? ஈமான். காலத்தில் அராபு ஆமன்னா குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா, முஸ்லிம் ஆயிட்டுன்னு சொல்லிக்கோ. வலம் மா யதுகுலில் ஈமான் ஃபீ குலூபிக்கும், உங்கள் கல்பில் இதுவரைக்கும் ஈமான் நுழையவே இல்லை. ஈமான் நுழைக்கிற ஷர்த் என்ன பை? இஷ்ட ரசூல், ரசூலுடைய காதல் கல்பில் நுழைந்தால் தான் ஈமான் நுழையும். இல்லைன்னா ஈமான் நுழையாது கல்புக்குள்ள. இஷ்ட ரசூல் உள்ள போய் நுழையணும். அப்புறம் ஈமான் வந்த பின்னாடி முஹப்பத்துல் ஈமான் ஒண்ணு இருக்கு. அந்த ஈமானை நேசிக்குது அப்படின்னா என்ன? அப்புறம் ஜீனத்துல் ஈமான், ஈமானுடைய அலங்காரம் என்று ஒன்று இருக்கிறது. ஈமானை வலா ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்கள் கல்பிலே ஈமானை அல்லாஹ் அலங்காரம் வைத்தான். அல்லாஹும்ம ஸய்யின்னா, யா அல்லாஹ் எங்களை அலங்காரம் செய்வாயாக. பிஸீனத்தில் ஈமான், ஈமானுடைய அலங்காரங்களை கொண்டு எங்களை நீ அலங்காரம் செய்வாயாக பெருமானார் சொல்ல துஆ இருக்காங்க. என்ன அலங்காரம்? என்ன இத்தனை இருக்குது பின்னாடி. அப்புறம் தான் வீட்டு குடி போக முடியும். வெறும் தூண் மட்டும் போட்டு எப்படி குடி போக முடியும்? ஏன் பை? தொழுகை, வெறும் தொழுகை, வரட்டு தொழுகை, வரட்டு நோன்பு, வரட்டு தர்மம். இந்த அப்படி தொலை 40ல் 1. சே, ஏதாவது அது கன்செஷன் பண்ண முடியுமாங்க? 40ல் 1 40 ஜகாத்து கொடுங்க, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஏதாச்சும் சொல்லுங்க. இல்லை பண்ண வாய்ப்பு இருக்குங்களா? அட்ஜஸ்ட் பண்ண முடியும், குறைக்க முடியுமா? அது இல்லைங்க, கொடுத்தாகணும். சரி கொடுத்தாகணும், இந்தா கொடு தொலை. ஹஜ்ஜுக்கு போகணும், அடுத்த என்ன ஹஜ்ஜுக்கு 4 ரூபா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பார்க்க முடியுமா? ஏதாச்சும் போய் தான் ஆகணும். என்ன செய்யறது? எல்லாமே தஸ்பீஹ் போய் தான் ஆகணும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தில் மே நஹி, தில் சே நஹி. தெரிஞ்சுங்களா? தில் மனசுக்குள்ள ஒன்று வரும். என்ன செய்ய முடியும்? சுகதுக்கம் இரண்டுமே உன்னை பாதிக்கலை. அல்லாஹ்வுடைய காதலில் நீ இல்லைங்கும் போது வெறும் செய்தி வாசிக்கக்கூடியவர் சொல்கிற மாதிரி, அவருக்கு மகிழ்ச்சியும் ஒன்று தான், துக்கமும் ஒன்று. நேற்று நடைபெற்ற செஸ் சாம்பியன் போட்டியில் பரிசு பெற்ற
இந்த ஏஒய்எக்ஸ் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் 5 கோடி ரூபாய் பரிசு கொடுத்தார்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நடிவேறி எரிகிறது. பரிசு கொடுத்தாலும் சொல்லுவோம், அந்த அம்மாவுக்கு வயிறு எரியும். சம்பளம் கொடுக்குற 15,000, அது லேட்டாக கொடுக்குறானோ, 5 கோடி ஃப்ரீயாக கிடைக்குது அவனுங்க அப்படி. 5 கோடி கிடைத்தது அப்படி. இந்த அம்மாவுக்கு சம்பளம் திடீர்னு ஜி அரசாங்கத்தில் போட்டு 15,000ங்கிறத 1.5 லட்சம் ஆக்கிட்டாங்க. இது எப்படி இருக்கும்? வீட்டில் போய் சொல்லும் போது ஜி எனக்கு நேற்று நாளையிலிருந்து 15,000 சம்பளத்தை 1.5 லட்சமாக ஆக்கி விட்டார்கள். அப்படியே வீட்டில் போய் புருஷன் சொல்லும். அது வீட்டில் போய் போக மாட்டேன், போகும்போதே ஆடிக்கிட்டு போகும், டான்ஸ் ஆடிட்டு போகும். திடீர்னு 15,000 1.5 லட்சம் அரசாங்க வேலை கிடைச்சிச்சு. இது வரைக்கும் இங்கே செய்தி வாசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அரசாங்க செய்தி வாசிக்கிற 1.5 லட்சம் சம்பளம். அவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல பை. தனியார் டிரைவர் என்ன 8,000 சம்பளம் வாங்குறாங்க, அரசாங்க பஸ்ஸில் 80,000 வாங்குறாங்க, 10 மடங்கு இருக்குல்ல பை. அரசாங்கம் தனியார் பஸ்ஸில் கொடுக்குறாங்க, இந்த ஓடுது பஸ்ஸு இங்கேயும் டவுன் பஸ்ஸில் 8,000 தான். அதே அரசாங்க டவுன் பஸ்ஸில் 80,000 வரும். 10 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அரசாங்க வீட்டில் 80, அரசாங்க வேலை கிடைச்சிருச்சு, இன்னைக்கு தான் சீட்டு வந்துச்சு அப்படியே சொல்லுவாங்க. அதே பூரிப்பு தனக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷம் வரும், என்ன ஒரு உற்சாகம் வரும். அந்த அம்மா என்ன ஆனந்த தூக்கம் வந்துடுமா காலையில் சீட்டு வரப்போதுன்னா இப்படி இருக்கும். அந்த நிகழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும், ஆரவாரம் எப்படி இருக்கும். ஜி யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, சோகம். நேற்று நடந்த விபத்தில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர்கள் இறந்து விட்டார்கள். இதன் விவரம் விளம்பரத்துக்கு பின்பு. வாஷிங் பவுடர் நிர்மா, நீங்கள் குளிப்பதற்கு டவ் சோப் உபயோகிங்க. அவன் செத்து ஜனாதாவை கலக்கிறான். அந்த போட்டோவெல்லாம் காட்டிட்டு விளம்பர இடைவேளைக்கு பின்பு நிகழ்ச்சி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு டவ் சோப் உபயோகிங்கள் சாகிறதுக்கு முன்னாடி. அது உபயோகிச்சால் செத்துக்கோங்க. அந்த இணைத்து போட்டு நம்ம இடைவேளைக்கு பின்பு வந்து நேற்று நேருக்கு நேர் மோதிக்கொண்ட வண்டி மோதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர்கள் இறந்து விட்டார்கள். இதை பற்றி நம்ம செய்தியாளர் அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அண்ணா கள நிலவரம் சொல்லுங்க பார்ப்போம். கள நிலவரம் தலை தனியாக கிடக்குது, கை தனியாக கிடக்குதுங்க. கள நிலவரம் அங்கிருந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க இதில் தெரிவித்ததுக்காக வேண்டி. அடுத்தது அப்படின்னு பாவிகளா இந்த செய்தியாளர்கள் இது அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டான். ஜி அதை வீட்டில் எப்படி சொல்லுவாங்க, இது செத்து போயிட்டான் ஜி எப்படி இருக்கும்? உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஃபோன் வருது, இந்த அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு. எப்படி இருக்கும் அந்த நிலைமை, அந்த அம்மா சூழ்நிலை? வீட்டில் ஃபோன் வருது, உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு. அது அப்படியே சொல்லும். அவங்க இப்போ லீவ் கேட்க போகுது, அம்மா செத்து போயிட்டாங்க, செய்தியாளருடைய அம்மா லீவ் கேட்கறதுக்காண்டி போகுது. யார்கிட்ட? எங்கள் அம்மா செத்து போயிட்டாள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்தில் வீடு நேற்று நடந்த ஆக்சிடென்ட், இந்த கொஞ்சம் சற்று முன் நடந்த ஆக்சிடென்ட், கணவர் இறந்து விட்டார் என்பதை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு எனக்கு லீவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூக்கித்தான் போவாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன எங்கள் கணவர் இறந்து போயிட்டார், நீ போமா. பாய் பேசுறது எங்க, லீவ் லெட்டர் எங்க, அது லெட்டர்லாம் எங்க? உணர்ச்சிகள் இருக்க பை, உணர்ச்சிக்கு பேர் தான் பை இஸ்லாமே. வெறும் எழுத்துக்கும் அது எழுத்தும் எந்திரிக்கிறது, உட்கார்றது, குனியறது, நிமிர்றதுக்கு பேரு தெரிஞ்சுங்களா? இப்ப காதல் உன் கல்விலே இல்லை என்றால் அந்த காதலை, இறை காதலை உன் கல்விலே வர வைக்கிறதுக்காக வேண்டித்தான் சூஃபியாக்கள் ஷேக காதலி பாண்டாங்க. ஷேகன் மீது அவன் உயிருக்கு உயிராக நேசம் வைக்கணும். அறகுற நேசம் வந்தா இஸ்லாம் உண்டு, அறகுற தான் உயிருக்குள்ள நேசம் வந்த பின்னாடி அந்த காதலை அவர்களை சூலு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அங்கிருந்து மௌலா என்பது கன்வெர்ட் பண்ணுவாங்க. இனி எந்த ஷேக பார்க்குறியோ அவங்க உஜூது மௌலாவது, சிஃபாத் அல்லாவது, அஃஆல் அல்லாவது, ஆசார் அல்லாவது. जी गर्ज फैजी कुछ नहीं ये बात है मानी हुई. எஜமா என் ஷேக் என்னுடைய கண்மணி என்னுடைய நாயகன் சொல்றேன். என்ன அவங்க யார் இருந்தா ஃபைசில? गर्ज फैजी कुछ नहीं ये बात है मानी हुई फिर भी जैसा
कुछ है फैजी पैसा समझा कौन है फैजी ஒண்ணுமே இல்லதான் ஒரு வயதான ஒரு மனிதர் தான் எல்லாம் தொலைதொலன்னு போய்விட்ட தோள்கள் இன்னி வகல்ல அழும் மின்னின்னு சதை எலும்புகள் தளர்ந்து போன ஒரு உருவம் தான் அது அப்படின்னு நினைக்கிற நீ சாதாரணமாக பார்க்குற அவங்க ஒன்றும் இல்லை தான். ஆனால் மௌலாவை கொண்டு அவங்க என்னவென்று நீ விளங்க முடியுமோ உன்னால விளங்க முடியாது. யாருமே விளங்க முடியாது அவங்க அந்தஸ்தை. நீ அவங்க எப்படிப்பட்ட அந்தஸ்து இருந்தாங்க நீ விளங்க முடியுமோன்னு. ரஹத்தே ஹர் ஷை மே ஜப் ஓ ஹர் ஜகா எல்லா இடத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் ஐனமா துவல்லு வசம்மா வஜ்ஹுல்லா எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிற பொழுது என்ன ஃபைஜில மௌலா இல்ல रहते हैं हर शय में जब वो हर जगह सूरते फैजी में क्या मौला नहीं உனக்கு ஹக்கு தாலாவை காட்டி கொடுத்தவன் ஷேக்ல நீ ஹக்காக பார்க்காவிட்டால் அங்க ஹக்கை தரிசிக்காவிட்டால் வேறு எந்த ஷையிலையும் ஹக்கை நீ பார்க்க முடியாது. அவர்களுடைய அஃஆல்கள்ல நீ ஹக்குடைய அஃஆல பார்க்காவிட்டால் எந்த ஃபஅல்லையும் நீ இஸ்பத் கூத பார்க்க முடியாது. அவர்களுடைய சிஃபாத்துல ஹக்குடைய சிஃபாத்தை நீ பார்க்காவிட்டால் நீ எதிலையுமே அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை ஷூத் செய்ய முடியாது. புரிஞ்சுங்களா? அதுல என்ன சொல்லிட்டாங்க, நீ அல்லாஹ்வுடைய பொருத்தம் ரசூலுடைய பொருத்தம்லாம் இருக்கட்டும், எனக்கு ஷேகுடைய என்னை பொருந்திக்கிட்டா போதும். ஷேகு பொருந்திக்கிட்டா ஹக்கு பொருந்தும் அர்த்தம். ஏங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ரிதல் வாலிதி ரிதல்லாஹி ரிதல் ரப்பி அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னை தந்தை பொருந்திக்கிட்டு அல்லாஹ் பொருந்திக்குவான்னு சொல்றாங்க அப்படின்னு பெருமாள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் பத்தி ராவும் பாலும் சொல்லக்கூடிய ஒரு ஷேக்னா இருக்காங்களே அவங்களுடைய பொருத்தத்தை நீ பெற்றுக்கோ. உன்னை அல்லாவும் பொருந்திக்குவாங்க ரசூலும் பொருந்திக்குவாங்க. இது எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருந்தா போதும் ரசூலுடைய பொருத்தம் தேவையில்லைன்னா ஒரு காலம் அல்லாஹ் அவனை பொருந்திக்க மாட்டான். என் ரசூல் என்ன சஹாபாக்கள் யாரும் என் ரசூல் என்னை பொருந்திக்கிட்டா போதும்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுங்களா? ஏன் ரசூலுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ் சமாதானப்படுத்தின ரசூலை சமாதானப்படுத்த தேவையில்லைன்னு சொன்னா வஹாபி சொன்ன மாதிரி தான். அல்லாஹ்வை நேசிச்சா போதும், ரசூலை நேசிக்கணும். ரசூலை நேசிப்பவரெல்லாம் திட்டவட்டமாக அல்லாஹ்வை தான் நேசிப்பார்கள். யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க நான் ரசூலுல்லாஹ்வை நேசிச்சா போதும் அல்லாஹ் நேசிக்க தேவைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் ரசூலை நேசிச்சாவே எங்க அது என்ன வந்துடும்? அது முஹப்பத்துல்லாஹ் உள்ள வந்துடும். ஷேഖ நேசிச்சா நிச்சயமா ஷேഖ ஆஷிகே ரசூலா இருக்கிறாங்க. ரசூல் ஆஷிகே மௌலா ஆஷிகே இலாஹியா இருக்கிறாங்க. அப்ப ஷேഖ நேசித்தா அதுல இஷ்க ரசூல் உள்ள வந்துடும், இஷ்க இலாஹி உள்ள வந்துடும். அதனால ஒன்ன மட்டும் நேசிப்பாட்டாங்க சூஃபியா. மைனே யாரு மனாவோ ஃபுர்சத் நை மேரே ரப் நே மனாவோ கிஸ் இல்லை. எனக்கு என் ஷேഖ சமாதானப்படுத்தி அவர்களை தனது கட்டி அவர்களை நான் சமாதான ரிதாவை பெற்றுக்கொள்ள நேரம் இல்லை. நான் எங்க ரப்ப போய் பொறுத்து பெற்றுக்கொள்ள போகிறேன்? அதனால ரப்பு வேலையை விட்டுறேன். முதல்ல என் ஷேഖை சமாதானப்படுத்திக்கிறேன். என் ஷேഖ என் மேல சமாதானப்படுத்தினால் நிச்சயமா என் மேல அல்லாஹ் ரசூல் சமாதானம் என் மேல சமாதானமாக இருப்பால் பொருந்தி கொள்வார்கள் அப்படின்னு படிக்கிறாருப்பா. தெரிஞ்சுங்களா? மைனே யாரு மனாவா புருஷத் நை ரசூம் ரப் நூ மனாவா கிஸ் வேலே. அந்த வார்த்தை எனக்கு முன்ன பின்ன ஆகும். கருத்து மட்டும் சொல்லுங்க கேட்டுங்க. மாஹி தா தசௌர் டூடுதானை போரது விருதே பகாவும் கிஸ் வேலே. ஏன் தசவுரே ஷேഖல என்னை சதா நான் என்னை நோக்கி என் ஷேഖ என்னை கொண்டு வருவதிலே நேரம் சரியாகிவிட்டது. அதிலேயே நான் நேரம் கழிக்கிறதுக்கு நேரம் பத்தல. நான் விருது ஓத எங்களுக்கு டைம் எங்க இருக்குண்டா? சும்மா உட்காந்து விருதுகளை எண்ணி வாயில ஓத டைம் எனக்கு எங்க இருக்குது? நான் என்னை நகர்த்தி என்னிலே ஷேഖ கொண்டு வர்றதுக்கே நேரம் இல்லைன்னா அப்ப அதுல நாங்க கவனம் செலுத்துறேன். இப்ப இரவு பகலா இதுல நான் என்னை நகர்த்தி கொள்வதற்காக இங்கே இல்லை நானும் இருப்பதெல்லாம் செய்யிதே நூரி. நீ நவுந்துறாங்க ஷேഖ கொண்டு வந்துறாங்க. ஹட்டாவோ தும்கு எப்ப ஷேഖ வந்துட்டாங்களோ ரசூல் வந்துட்டாங்க. एक वली से अली मिले, अली से रबी मिले, नबी से खुदा मिलेட்டாங்க. அந்த வலியின் காரணமாக அலி நாயகம் கிடைச்சாங்க, ரசூலும் கிடைச்சாங்க, மௌலாவும் கிடைச்சாங்க. அப்ப தசவுடைய ஷேഖனா என்ன? தன்னை நகர்த்தி ஷேഖ உள்ள கொண்டு வா. ஏன் உஜூது இல்லை ஷேഖுடைய உஜூது? ஜி चार कुर्सी इस्तिलाही यानी मैं हूं नूर पीर भाई. இதெல்லாம் இஸ்திலாஹி தஸவுஃப் பை. இது பொதுமக்களுக்கான பயான் இல்லை. கேட்டா கேளு, கேட்காட்டி ஓடு. चार कुर्सी इस्तिलाही यानी मैं हूं नूर पीर. நான் உட்கார முடியாது. மை नहीं है फैजी मौजूद. நான் இல்லை என் ஷேഖ தான் இங்க இருக்கிறாங்கன்னு உட்காந்து பாரு. ஃபைஸ் நாயத்து மேல என்ன ஃபைசான் இறங்குச்சோ அது உண்மையில இறங்க ஆரம்பிச்சிடும்.
நான் இல்லை மோல்லா, இந்த மக்கள் ஒன்று தேடி வந்திருக்கிறாங்க, இங்கேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, பகலெல்லாம் கடையில் உட்காந்துட்டு நைட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் வண்டியிலேருந்து கிளம்பி ஈரோட்டுலேருந்து வந்திருக்காங்க திருப்பூரில். அல்ல இந்த மக்களுக்கு ஏதாவது நீ கூட இல்லை, நான் எங்கே இருக்கிறேன் ஃபைசு நாயகம்னு சொன்னால், ஃபைசு நாயகத்தில் எந்த ஃபைசான இறங்குச்சோ உண்மையில இறங்க ஆரம்பிச்சிடாது. நீ நவந்துக்க பை, இங்கு இல்லை நானும் இருப்பதெல்லாம் செய்யுதே நூறி, என் இதயமதின் இன்னுயிரே செய்யுதே நூறி, என் இதயம் உம்மை தேடுவதே செய்யுதே நூறி. அதான் அந்த பக்கம் அதுக்கு முன்னாடி வரீங்கன்னா, இறைவன் வாழும் இல்லமேதான் செய்யுதே நூறி, இறைவன் வாழும் இல்லமேதான் செய்யுதே நூறி, உந்தன் அருள் செய்யுதே. கடைசி முடியுமே வரும், நான் இல்லை இங்கே இருப்பதெல்லாம் செய்யுதே நூறி. தன்னை நகர்த்தி அங்க உட்கார வச்சிடறான். ஃபனாஃபிர் ரசூல் வராமல் ஃபனாஃபில்லா வராது, ஃபனாஃபிர் ஷேக் வராமல் ஃபனாஃபிர் ரசூல் வராது. அப்படியே ஃபனாஃபிர் ரசூல் வந்துட்டாங்க அபூபக்கர் நாயகம். பார்த்தா அங்க ரசூல் தான் தெரியுறாங்க. ஜி உமர் நாயகம் வந்தாங்க உதவியால, யார்கிட்ட? அபூபக்கர் நாயகத்திட்ட. என்ன அபூபக்கர்? 4-5 கேள்வி வரிசை கேட்குறாங்க. அபூபக்கர் பதில் சொல்றாங்க. என்ன அபூபக்கர், இவங்க அல்லாஹ்வின் திருத்தூதர் தானே, அது என்ன சந்தேகம்? அல்லாஹ்வின் திருத்தூதர் தான் நிஜமா. அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துன்னு சொன்னானா இல்லையா? சொன்னாதான். அப்புறம் ஏன் நாம இந்த மாதிரி போய் செய்யணும்? அவங்க அல்லாஹ் உத்தரவு இல்லாமல் செய்யறது இல்லையே. உம்ரா செய்வோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே, கனவுல கண்டாங்களே சொல்லாத, இந்த வருஷம் சொல்லல, அடுத்த வருஷம் செஞ்சுக்குவோம். என்னென்ன கேட்டாங்களோ பதில் சொல்லிட்டாங்க. அப்போ அமர் நாயகம் மனசு அடங்கல, பெருமானாண்ட போயிட்டாங்க. யார சொல்றீங்க? அல்லாஹ்வின் திருத்தூதர் தானே, அதுல என்ன செஞ்சாங்க? என்னென்ன பதில் அபூபக்கர் அதே பதில் சொல்றாங்க. ஏன் உம்ரா செய்யாம போகணும்? அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் கட்டுப்பட வேண்டியதான் இருக்கு. உம்ரா செய்வோம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்படி சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொன்ன இந்த வருஷம் சொல்லி அதான் செய்யலாம். திகைச்சு போயிட்டாங்க அப்படியே உமர் நாயகம். என்னென்ன கேட்டாங்களோ அத்தனையும் சொல்றாங்க அப்படியே. ஃபனாஃபிர் ரசூலுக்கு பின்னாடி தாங்க ஃபனாஃபில்லா, ஃபனாஃபிர் ஷேഖுக்கு பின்னாடி தான் ஃபனாஃபிர் ரசூல் வரும். ஷேഖிட்ட நான் இந்த பாடங்களை படிச்சுக்கிட்டேன். நான் நேராக இல்லை 4 பாடம் 4 தக்குவா தானே, எது எப்படி நினச்சிக்கிறாங்க சில பேர். நான் 4 தக்குவா என்ன, சரிய தக்குவா, தரியக்க தக்குவா, அகீக தக்குவா, இதை படிச்சுக்கிட்டேன். முடிஞ்சு பற்றி ஷேக் கழட்டி விட்டுற வேண்டியதான். இனிமேல் என் ஷேഖுக்கு தேவையில்லை எனக்கு. படிச்சாச்சு பாடம். இது என்ன பள்ளிக்கூடம் நினச்சிட்டாங்க. ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ் படிச்சிட்டீங்க, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலா, திரும்ப ஸ்கூல் போகணுமா? அந்த ஸ்கூலுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த வாத்தியாரை பார்க்கணுமா? அந்த வாத்தியார் அங்கே தான் கிடப்பார் கடைசி வரைக்கும், மூத்தாப்புறம் வரைக்கும். நீ அடுத்து செகண்டரி ஸ்கூல் போயாச்சு, ஹையர் செகண்டரி 6th 7th 8th 9th +2 முடிச்சோன்னா அடுத்து காலேஜ் போயாச்சு. திரும்ப அங்கே போகணுமா? ஸ்கூலுக்கு போகணுமா? காலேஜ் பிஎஸ்சி படித்தாச்சு. அதை விட்டு அடுத்து மேல் காலேஜுக்கு எம்எஸ்சிக்கு போயிட்டீங்க. இந்த காலேஜுக்கு முன்னாடி வரணுமா? தேவையில்லை. முடிஞ்சுன்னா அடுத்த கோர்ஸுக்கு போனால் முந்தைய கோர்ஸ் யார் வச்சிருப்பா? விட்டுட்டு போயிட்டே. அந்த உஸ்தாதையும் விட்டாச்சு, அந்த வாத்தியாரையும் விட்டாச்சு, மதரசாவில் போய் ஓதியாச்சு நவு சர்ஃபு. அதுக்கடுத்து இன்னும் மேல் பாடங்கள் முத்தவல் பாடங்கள் போயாச்சு, அந்த உஸ்தாதை விட்டாச்சு. 7 வருஷம் ஓதி போயாச்சு, அந்த வருஷம் அப்படியே கை விட்டாச்சு. திரும்பி கூட போகிறதில்ல மாசாவுக்கு. அப்படி நினச்சிக்கிட்டாங்க. ஷேக்கிட்ட போனோம், உஜூத் சிஃபாத் அஃபால் ஆசாருடைய பாடம் படித்தோம், முடிஞ்சு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி தக்குவா, தரீக் தக்குவா, ஹகீகத் தக்குவா, மாரிஃபத் தக்குவா. சரி தக்குவா சொல்லுங்க, அவாய் நவாஹித் பாபந்தி करना, मुशब्बहात से बचना. तरीक़ तक़वा சொல்லுங்க, तवज्जुह बगैर हक से बचना, यानी गैरुल्लाह को बिज़ात नाफी वज़ार समझने से बचना, हर फ़िअल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ी क़ुव्वत को मलहूज़ रखना. तरीक़ तक़वा. हक़ीक़त तक़वा சொல்லுங்க, तवज्जुह बसिफ़ात हक़ रखना, यानी गैरुल्लाह को मुत्तसिफ़ बसिफ़ात कमाल समझने से बचना, यानी सिफ़ात आदमिया में सिफ़ात वजूदिया को मलहूज़ रखना. मारिफ़त तक़वा तवज्जुह बवजूद हक़ रखना बातिबार नूर ज़ुहूर, यानी गैरुल्लाह को मौजूद बिज़ात मुनव्वर बिज़ात समझने से बचना, मखलूक के नमूद में हक़ वजूद को मलहूज़ रखना. முடிஞ்சு பாடம் படிச்சாச்சு, நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். இது தெரியாதா? நிஸ்பத் குவத் தானே. நிஸ்பத் குவத் நீ செய்ய முடியாது. உங்களை ஷேக் உள்ள உட்காந்து அவங்க செஞ்சாதான் நிஸ்பத் குவத், வரவே வராது. பாசல் பாச நீ செஞ்சிட முடியாது.
அவங்க உட்காந்து செய்யணும் உனக்காண்டி. இதில் அவசரமா போய் ஒரு சில நிமிடங்கள் தான் ஷேக் ஜியாரத் செய்ய கிடைச்சின்னா போனால் 3 நாள் உட்காந்துடுறது. லால்பேட்டைக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் கிடைச்சி போய் உட்காந்தோம். நிஜமான கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது, ஏதாவது சொல்லிக் கொடுங்க சர்க்கார். ஃபாசன் பாஸ் கல்வியில் உட்கார மாட்டேங்குது சர்க்கார் அப்படின்னு சொன்னேன் எஜமான்ட்ட. முத்தவஜி ஆகி இல்லைன்னு பதில் வருது, நீ ஏன் பஸ் ஏற, நீ வந்து நான் செஞ்சுக்கிறேன், என்னைக்கு வந்து கல்வியில் உட்கார வச்சிருப்பான்ட்டு சொன்ன ஒன்று உட்காண்டாங்க. எஜமா செஞ்சுட்டே இருக்காங்க. நீ நவந்துக்கு நான் செஞ்சுக்கிறேன்ட்டாங்க. நீ நான் இல்லைன்னு வந்துடு. இதுவரை நீ உயிருக்கு உயிராக அவங்க முழுங்குற மாதிரி பார்க்கணும் ஷேக். அப்படி முழுங்கிட்டு விட்ட வாய்ப்பு கிடைச்சா முழுங்கிட வேண்டியதான். அந்த அளவு ஒரு ஷேக்கை நீ பெற்றுக்கொள்ளவில்லையோ விளைஞ்சிங்களா ஒரு காலம் உனக்கு ஹல்லா கிடைக்க மாட்டேன். காசு கிடைக்கும், துன்யா கிடைக்கும், அவங்க துவா பறக்கத்தை கொண்டு கல்யாணம் முடிக்கலாம், பிள்ளை பார்க்கலாம், பாஸ்போர்ட் எடுக்கலாம், வெளிநாடு போகலாம், காசு துன்யா வீடு வாசல்லாம் அவன் மௌலா கிடைக்க மாட்டான். சம்பந்தமே இருக்காது, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுவேன். மைனு யாரு மனாவா ஃபுர்சத் नहीं जी ने रब नो मनावा किस माहे दा तसव्वुर टूटा नहीं. இன்னும் தசவுரே இன்னும் முழுசா உட்காரல என் கல்வில. दी दी ஒரு விருது பகாவும் கிஸ் வேலே. எங்க போய் விருது செய்ய எனக்கு டைம் இருக்கு? என் சதா என் சிந்தனை பூரும் தன்னை நகர்த்தி தன்னை நகர்த்தி தன்னை நகர்த்தி என் ஷேக் என்னை உட்கார வச்சுட்டு இருக்கிறேன். இது என் கண்ணு இல்லை என் ஷேக்குடைய கண்ணு, என் காது இல்லை என் ஷேக்குடைய காது, எஜமானுடைய காது, ஏன் வாயில் எஜமானுடைய வாய், ஏன் கையில் எஜமானுடைய கை. ஜி இப்போ முதல்ல இதையாவது சொல்லி தொலை, அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான் உன் கையில் ஏன் கை, அது உன் கண்ணு இல்லை ஏன் கண்ணு, அது உன் காது இல்லை ஏன் காது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் ஜி குந்து யதஹுல்லதி யப்துஷு பிஹி. அவன் சொல்லுவான். அப்ப நீ நம்புவ, அப்ப இதை நம்பினா தான் நம்புவ. ஃபர்ஸ்ட் ஐநாயிரணும், அப்படியே முழுங்கிற வேண்டிதான். தெரிஞ்சுங்களா? சரணாகதி ஆயிரணும் அவங்க முன்னாடி. வா வா दीदार कराया नमाज पढ़ा, दीदार कराया नमाज पढ़ा, दो ही फर्ज ने करा कज़ा कीरा. என்ன சொல்றாங்கம்மா? நான் தீதார்ல பார்க்கவா தொழுகரிக்கவா? ஜி நான் எதை செய்ய? நான் உன்னை கலா செஞ்சா உன்னை கலா செய்ய முடியாது. நான் எதை செய்ய அப்படிங்களா? நீ தொழுகையில மௌலா விட்டுட்டு அல்லா மொழி செவுத்து முன்னாடி நிக்கிற, முன்னாடி இமாம் நிக்கிற. நான் தீதார்ல உட்காந்துட்டேன். தீதார் இருக்கான். தீதார் அல்லா எஜமா ரசிக்கவா? நான் பார்க்கும் வசுக்கெல்லாம் அவனை ரசிக்க ஆரம்பிச்சிருந்தேன். தொழுகை விட சொல்லி சொல்ல நினைச்சுக்காதீங்க பாய், அவனை ரசிக்கிறேன் பார்க்கும் போதுலாம். அதே சிந்தனையில போய் மூழ்கிட்டேன் நான். இப்போ மஸ்ட் ஆயிட்டேன் அதுலயே. எனக்கு எது முக்கியம்? मुझको देखना माहिदा फर्ज अव्वल. यजमान उन्ने पाकर ना फर्ज अव्वल. அதன் பக்கம் தான் என் காதல் இருக்கு. ஹஜ் ஃபரஸ் நிபாவும் கிஸ் வேலே. ஹஜ்ஜும் ஃபரஸ் தான், அதுக்கு டைமே இல்லை यजमान. वो காபாவை பார்க்கறதுக்கு டைம் இல்லை, உன்னை பார்க்கறது என்னுடைய நேரம் எல்லாம் மூழ்கிடுச்சு. दर काबा समझाया सजाना दा, कोई बोरी की काबा क्यों पूछे. काबाக்கு ஏன் நீங்க ஜி காபாக்கு நீ போலையா கிளம்பலையா என்று யாரும் கேட்டாங்க. நான் கேட்டேன் காபால யார் இருக்கிறான்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. ஜி दर काबा நீ காபா மௌலாவை பார்த்தியான்னு கேட்டேன் நான். சார் யாருதே கதமா சூ உட்டுவாதி மை நமாஸ் ந ஜாவும் கிஸ் வேலை. எதுவரை என் கண் முன்னால் எஜமானுடைய பாதம் தெரியவில்லையோ நான் தொழுகை தக்பீரே கட்டுறதில்லை என்றான். எஜமான் முன்னாடி பாக்குற வரைக்கும் தக்பீர் கட்டுறதே கிடையாது. நீ அல்லாஹ் விட்டுட்டு தக்பீரை பிடிச்சுக்கிட்ட. மா அபத்துல்லாஹ் ஹத்தா ரஐத்துஹு. அது அலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிருக்காங்க. மா 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 அபத்து ரப்பன் லம் அரஹு. மா அபத்து ரப்பன் லம் அரஹு. எந்த ரப்பை நான் பார்க்கவில்லையோ ஒரு காலம் அந்த ரப்புக்கு நான் தலை வணங்கவில்லை. என் ரப்பு என் தசவூர்ல வந்த பின்னாடி தலையை கொண்டு போய் முன்னாடி வச்சேன். நாம கொஞ்சம் தொழுகிறது வெறும் குனிஞ்சு குனிஞ்சு நிமிர்றது தான் உனக்கு கிடைச்சது. என்ன கிடைச்சது? இல்லை போய் லம் அரர் ரப்பன் லம் லம் உசல்லி லம் அபுது ரப்பன் லம் அரஹு. எந்த ரப்பை நான் பார்க்கவில்லையோ அந்த ரப்புக்கு நான் வணக்கம் செய்யவே இல்லைட்டான். தூ சாமனே ஆ மை சஜிதா கரும். சூஃபிகள் சொல்றாங்க, எஜமானி முன்னாடி வா நான் சஜிதா செய்றேன்.
तेरे नाम को सजदा कौन करे, உன் பேருக்கு யார் சஜ்ஜா செய்வா, நீ முன்னாடி வா சஜ்ஜா செய்யற. என்னப்பா மின் தௌரில் இமாம் அலியின் கர்ரமுல்லாஹு வஜஹ, நான் மா குன்து அஅபுது ரப்பன் லம் அரஹு சஇலல் இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹல் ரைத ரப்பக, நீங்க உங்க ரப்ப நீங்க பாத்தீங்களா என்று கேட்டார்கள். قال هل رايت ربك فقال نعم ما كنت اعبد ربا لم ارى, ஒரு காலம் நான் எந்த ரப்பை பார்க்கவில்லையோ அந்த ரப்பை வணங்கவே இல்லை. فقال كيف رايت, எப்படி பார்த்தீர்கள். قال ويلك لا تدرك العيون في مشاهده الابصار ولكن راه القلوب بحقائق الايمان, ஈமானுடைய ஹகாயிக் கொண்டு கல்புடைய கண்ணு கொண்டு தான் நீ பார்க்க முடியும். பார்க்காத ரப்பை ஒரு காலம் வணங்கவே இல்லை. ஹதீஸ் தானே பை, புகாரி ஹதீஸா இல்லையா, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். நீ பாரு, மௌலாவை பார்த்து வணங்கு. அந்த இல்லம் வாழ்நாள்லாம் தொழுது ஒரு தொழுகையாச்சும் ரப்ப பார்த்து வணங்க மாட்டியா நீ? இஹ்சானுடைய தொழுகை வராது அவங்க கிட்ட. அதே சொல்றாங்க, எப்படி நான் இறைவனுடைய பாதம் என் கண்ணில் தெரியும் வரை நான் தலையை கொண்டு போய் வைக்கிறதே இல்லை. மை நமாசுனு ஜாவும் கிசுவேலே दिल पड़ गया बतिया इश्क दया ஐ பூர் கிதாபா கி ஜானே. நீங்க கிதாப் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க, ஆவா பலா. நானும் காதலிலே காதல் மொழியிலே ஒவ்வொரு வஸ்துலையும் மோத்த படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ராத்து தின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் இப்பொழுது நுகூஷ் இன்னும் சொல்றாங்க. மௌலாவுடைய கிதாபு தைபத் கௌசி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ராத்து தின் மிட்டாத்தா ஹூ நுகூஷ், அது ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்லணும், இல்லை இல்லைவா, அல்லாஹ்வுடைய உஜூதை படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க பாருங்க. கிதாப் இல்லை, நிஜமா தைபத் கௌசியில் படிக்கிறாங்க. ஷுஹூத சொல்றாங்க. நசர் பர் கிதம், சதா என் நசர் அவன்ல தான் இருக்கு. சர்வ கோடி சிருஷ்டிகள்லையும் मुताले जात तिलावत जात करो, अब तिलावत जात करो गौसी, यही तुम रात दिन सदा गौसिये तिलावत जात, இரவு பகலாக அந்த திலாவத் செய். இப்போ குரான் திலாவத் செய், ஆனா 24 மணி நேரமும் எந்த திலாவத், குரான் கொஞ்ச நேரம், 24 மணி நேரம் तिलावत जात. हर फ़ैल में हर मखलूक में मखलूक के नमूद में हक़ी वजूद को मलहूज रखना, ஒவ்வொரு சிருஷ்டிகளுடைய உருவத்திலேயும் ஹக்குடைய வஜூதை பார்ப்பது திலாவத்து ஜாத். அப்ப என்ன சொல்றாங்க, திலாவத்தே ஜாத்துல நான் மூழ்கிட்டேன், இந்த கிதாபு படிக்கிறது இல்லை. கிதாபு படிச்சு குறிப்பெடுக்கிறீங்க, திலாவத்தே ஜாத்துல மௌலாவால் கேட்டு குறிப்பெடுக்கிறீங்க. அதனால சூஃபியாக்குடைய சொல்லி வேற மாதிரி இருக்கும். இவர் 2 மணி நேரம் பயான் செய்யணும், நாளைக்கு மீலா விழாக்கு என்ன செய்வார் அவர், ஆலிம்சா இந்த கிதாப் எடு, இந்த கிதாப் எடு, இந்த கிதாப் எடு, இந்த கிதாப் எடுத்து ஹதீஸ் குறிப்பெடுக்கிறாங்களே பை. எங்க இருந்து செய்தி வாங்குறாங்க, யாராவது முதல் செய்தி வாங்க ஆசை வருதா பாருங்க. முந்தியிலாவது கிதாப் எடுத்து கிதாப் படிக்க வச்சிருப்பாங்க, இப்ப அதுவும் போச்சு. நெட்டு துறை அடி தட்டு, ஜும்மா பயானா, ஜும்மா மேடைகள் அப்படின்னு வரிசையா பயான் வருது. தட்டுன ஒண்ணு ஃபேஸ்புக்ல 50 பயான் வருது. மெட்ராஸ் இருந்து போறாரு, அந்த ஜமாத்துலமா இந்த ஜமாத்துலமா எல்லாம் 2 எடு 5 கலை 50 ஒண்ணா, இது கொஞ்சம் செய்தி நமக்கு செய்தி ஒண்ணு மொத்தம் அப்படி கலந்து அதை எழுதி வைக்கும் டைம் அதே ஃபோன் கை வச்சுட்டு பயான் பேசுறாரு. முடிஞ்சுப்பா ஒரு ஜும்மா பயான் முடிஞ்சு. இன்றைக்கு ஹாட் டாபிக் என்னவோ அது வந்துடும், இதில் பேப்பரில் என்ன செய்தி வருது அதை பற்றி உடனே அதை போட்டு முடிஞ்சு. இப்போ முந்தைய கிதாபையாவது பார்த்தாங்க, இப்போ கிதாப் பார்க்க வேணாம், நேரடியாக நெட்டில் பார்த்துக்கொண்டாங்க. எதுமா சொல்றாங்க, கரோ தும் திலாவத்தே ஜாத் பஸ் யஹி காம் கௌசி. எங்க இருக்கு, करो तुम तिलावत जात बस यही काम गौसी रखो सदा, ये कुरान हक़ी वजूद का ये खुदा की खास किताब है. जी कर ये मकान से तासर ला मकान, ये मकान से तासर ला मकान उसी एक वजूद का ख्वाब है. இது எல்லாம் அவன் கண்ட கனவு தான்.
நானும் நீயும் அவன் கண்ட கனவு. அந்த கனவை அல்லாஹ்தால வெளியில கொண்டு வந்திருக்கான். அப்படியே அவன் உட்கார்ந்து யோசிச்சான். நம்மளுக்கு சபை நடக்கணும் திருப்பூர்ல, சில பைத்தியக்காரங்க வாகுவான்னு கத்தணும் நடுஜாமத்துல, இதெல்லாம் அவனுடைய கற்பனையில இருந்துச்சு. ये मकान से ला तासर ला मकान उसी एक वजूद का ख्वाब है, ये ज़हूर दोनों जहान का रुख यार ही की निकाब है. இது இரண்டு உலகத்துடைய ஒவ்வொரு வஸ்துவும் உன் நேசரின் முகத்தில் போடப்பட்ட மெல்லிய திரை. அது கொஞ்சம் நவுறு அவன் தெரிவான். சிருஷ்டி தோட்டத்தை நவுத்து அவனே தான் தெரிவான். ஒன்னு ஒரு லைப்பு பாய், ஒன்னு ஒரு மாதிரி. அது ஏன்னா அவன் அவ்வளவு சிப்பத்து இருக்கு இல்லையா. வா 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 कहूं कैसा बहर वजूद है, ये बहर वजूद वजूदुடைய கடல் பை. இது எல்லாமே ஒட்டுமொத்தமா என்ன பை? वजूदுடைய கடல். இது कहूं कैसा बहर वजूद है, दो जहां की किस्म के भूद है. இரண்டு உலகம் இருக்கிற இந்த वजूद இருக்க ஒரு கடல். அது कोई कतरा है, कोई नक्श है, कोई मौज, कोई हबाब है. कोई कतरा है, ஒருத்தருக்கு பேர் ஒருத்தர் துளி என்றால் ஒருவர் அதில் வரைக்கப்பட்ட படம், ஒருவரோ அலை, ஒருவரோ நுரை. லட்சக்கணக்கான நுரை இருக்கிறது, லட்சக்கணக்கான அலை இருக்கிறது, லட்சக்கணக்கான வடிவங்கள் இருக்கிறது, அலையின் சுழல்கள் இருக்கிறது, லட்சக்கணக்கான துளிகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு பேர் வச்சா கடல். कहो कैसा बहर वजूद है, दो जहां की जिस्म के बूद है. कोई कतरा है, कोई नक्श है, कोई मौज, कोई हबाब है. वाह 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 वाह. है अजब चमन का ये रंग डंग. ये चमन ஒரு பூல், ஒரு பூந்தோட்டம். இது அந்த பூந்தோட்டத்துக்குள்ள வந்தா ஒன்னு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பூ சிகப்பா இருக்கு, ஒரு பூ வெள்ளையா இருக்கு, எல்லா பூவும் ஒரே மாதிரி அழகா இருக்காது. பத்தியா ஒரு பூந்தோட்டத்தை பார்த்தீங்க, எல்லா பூவும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படி இங்க பார்த்தா சிவப்பு மல்லி, வெள்ளை மல்லி, அங்க பார்த்தா ரோஜா, ஆயிரக்கணக்கான வகை வகையா இருக்கு. எல்லாரையும் பார்த்து ரசிக்கிற மாதிரி. जी वाह कोई जी है अजब चमन का ये रंग डंग कि आपका तो है एक रंग कि ये हजारों किस्म की फूल है, कहीं सुंबुल और गुलाब है. सुंबुल मल्लीपू, गुलाब ना रोजा फूल. वाह वाह वाह. ये बका मेरी, ये फना मेरी, तेरे जात से है दिलरुबा. तेरी जात से हूं मैं जाहिरा, मेरी हस्ती नक्श बराब है. அடுத்து சொல்றாங்க கடைசியில, करो करो तुम तिलावत जात बस, करो तुम तिलावत जात बस, यही काम गौसी रखो सदा. गौसी ஒரே ஒரு வேலை மட்டும் துனியாவுல பாரு, நீ மத்த எல்லா வேலையும் விட்டுரு. என்ன வேலை? करो तुम तिलावत जात बस, சதா தாத்துடைய பாடத்தை படி. புக்கு படிச்சாலும் விஷயம் பார்க்காது, அவனுடைய தாத்துடைய பாடத்தை படி. करो तुम तिलावत जात बस, यही काम गौसी रखो सदा. ये कुरान है हक की वजूद का, ये सब कुरान है हक की वजूद का. ये कुरान है हक की वजूद का, ये खुदा की खास किताब है. எல்லாம் மௌலாவுடைய खासाன கிதாப். இதப்படி அப்ப இன்னைக்கு பயான் அப்படின்னு செய்தியை போய் புக்ல வாங்குற, நீ மௌலால பார்த்து வாங்க. சூஃபியாக்கள் மௌலாவை பார்க்கறாங்க, அங்கிருந்து செய்தி வருது. இந்த செய்தி அழிவே இல்லாத செய்தி. ஒரே ஒரு வல்ல அஸ்ர் சூராவுக்கு, வல்ல அஸ்ருக்கு மட்டும் 6 மாசம் தஃப்சீர், 6 மாதங்கள் தஃப்சீர் செய்றாங்க. நூறு கலீமி நாயகம் முடியல. எங்க இருந்து வாங்கிருப்பாங்க? வந்துகிட்டே இருக்கு மௌலாட்டம். நீ சிருஷ்டிகள் இருந்து வாங்குற, அவங்க சிருஷ்டி கர்த்தாட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த வித்தியாசம். वाह वाह वाह. என்ன சொல்றாங்க அவங்க? वो हर्फ बकाऊं किस वेले, वो दे बूसना क्या कुरान सुना. ஒரு हर्फ बकाऊं किस वेले சொல்றாங்க கடைசியில, मेरे रग रग यार दा नाम चुने. जी मेरे रग रग यार दा नाम चुने, तस्बीह में बलाऊं किस वेले. நான் வாயில் தஸ்பீஹ் செய்யறேன்னு பாக்குறீங்க. என் உடலிலே ஒவ்வொரு அணுவும், என்னுடைய ஒவ்வொரு உணர்வும் என் ரப்பை நினைச்சுக்கிட்டு இருக்கு. என் ரப்பை கூவி கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறது. என் நாடி நரம்புகள் எல்லாம் என் மௌலாவை கூவிட்டு இருக்கு. நான் நாட்கள்ல தஸ்பீஹ் வரலன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்ப வெறும் நாட்கள் தஸ்பீஹ் சொல்ற, ஒரு நாடி நரம்புகள்ல உச்சம் சென்று உள்ளங்கால் வரைக்கும் நீ உட்கார்ந்து இருக்கிற.
நீ உட்கார்ந்துக்கிட்டு நான் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்றேங்க. கலிமினா சொல்லுவாங்க, நீ லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னேனப்பா, நீ இருந்துகிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா நீ அல்லாஹ்வை நினைக்கல, ஒன்னதான் நீ நினைச்சிருக்க. நீ கலிமா சொன்னாயா, லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாயா, தஸ்பீஹ் செஞ்சாயா, நீ காணா போயிடணும், அவன் வந்துடணும் உள்ள. ஜி பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொன்னாங்க? ஆனா ஜலீசு மன் ஸக்கரனி, என்னை நினைவு கூறக்கூடியவனோட நான் இருக்கிறேன். வதஹர்ரகத் பி ஷஃபதாஹு, அவன் இரண்டு உதடுகளும் என்னை கொண்டு தான் அசைகின்றன. அப்ப அவனை கொண்டு உதடு அசைணும். அப்ப அதுக்கு பேர் திக்ரு இல்ல, அதுக்கு பேர் திக்ரே கிடையாது. நீ உதடு அல்லாஹூ சொன்ன என்ன வரணும்? நீ சொல்லக்கூடாது, அவனை கொண்டு அவன் தான் உன் உடலை அசைக்கணும், நாவை அசைக்கணும். ஹதீஸுக்கு போய் வதஹர்ரகத் பி ஷஃபதாஹு, அவனுடைய இரண்டு உதடுகளும் என்னை கொண்டு தான் அசைந்தன. திக்ரில்ல என்னைக்காவது ஒண்ணு அல்லாஹ் அல்லாஹ் சொல்லும்போது, ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லும்போது, நீ ஒரு கோடி சுபஹான் அல்லாஹ் நீயே சொல்றதை விட ஒரு சுபஹான் அல்லாஹ் இன்னும் உதட்டை அல்லாஹ் தான் அசைத்து சொல்ல வைக்கிறான், மௌலா கூட ஐநான்னு சொல்ல வை, அதுக்கு ஈடு இணை இல்லைட்டான். இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யகூல் அனா மா அப்தி இதா ذكرني وتحركت بي شفتاه ரவாஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மாஜாவுடைய ஹதீஸ். அக்ரஜஹுல் புகாரி, புகாரியுடைய ஹதீஸ்ங்கறாங்க, புகாரி ஷரீஃப் ஹதீஸ். அனா மா அப்தி இதா ذكرني, அனா மா அப்தி மா ذكرني وتحركت بي شفتاه, அனா மா அப்தி மா ذكرني, என்னை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் என் அடியானோடு நான் தான் இருக்கிறேன், அவனுடைய ரெண்டு உதடும் என்னை கொண்டு தான் அசைகின்றன. வதஹர்ரகத் பி ஷஃபதாஹு, மாதக்கரணி, என்னை திக்ர் செய்து கொண்டிருக்கும் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நான் தான் கூட இருக்கிறேன். என்ன திக்ர் செஞ்சா அவன் கூட நான் இருக்கிறேன் நினைச்சு கொண்டிருக்கும் போது நான் தான் கூட இருக்கிறேன். அல்லாஹு அல்லாஹ் சொன்னாலும் அவனோட உதடு என்னை கொண்டுதான் நான் செய்கிறது. அவன் அப்துல் ரஹ்மான் கூப்பிட்டாலும் அப்போ அதோட என்னை கொண்டுதான் நான் செய்கிறது. அப்ப அவன் கூப்பிடல, நான் தான் கூப்பிடுறேங்க. அப்துல் ரஹீம் கூப்பிட்டாலும் அவங்க கூப்பிடலங்க, மௌலாதான் கூப்பிடுறான் அந்த இடத்துல. வதஹர்ரகத் பி ஷஃபதாஹு, இரண்டு உதடுகளும் என்னை கொண்டுதான் நான் செய்கின்றன, நான் தான் பேசுறேங்க. புகாரி ஷரீஃப் ஹதீஸ். அபு ஹஸரத் இப்னு அரபி எஜமா சொன்னாங்க, ஃபத்துஹாத் முக்கிய நான் எழுதல, ஒவ்வொரு வார்த்தையும் மௌலா சொல்லி தான் எழுதுனேன். எல்லாம் கிளம்பிட்டானுங்க, இது குர்ஆன், அது எதுவுமே நான் எழுதலைங்க, எல்லாமே மௌலா சொல்லி தான் எழுதுனேன். இப்ப மா இன்திகு ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹாங்கறீங்க, நான் சுய இஷ்டத்துல பேசுறேன், எல்லாம் அல்லாஹ் இருந்து வஹீங்கறீங்க. நான் பேசவே இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் மௌலா தான் சொன்னாங்க. சொல்றாங்க வதஹர்ரகத் பி ஷஃபதாஹு, அவன் இரண்டு உதடுகளும் என்னை கொண்டு தான் அசைகின்றன. பேனா எங்க எழுதுச்சு? அவங்க பேனா எங்க எழுதுச்சு? மௌலா சொல்ல சொல்ல எழுதுனாங்க. அவ்வளவுதான், சொன்னது மௌலா, எழுதுனது அவங்க மௌலா தான். இப்போ ஃபுத்துவாத் மக்கியா கிதாப் எழுதிட்டாங்க, தனித்தனி தாள் தான், நோட்லாம் இல்லை இந்த காலத்தில். இவ்வளோ ஒத்த தாள் கொண்டு போய் காபத்துல்லாக்கு மேலே வச்சுட்டாங்க. மௌலா இது நீ மக்பூல் ஆக்குனா இது வச்சிரு, அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான புயல் டெய்லி காத்தடிக்குது, மழை பெய்யுது, எவ்வளோ மழை, நினைவும் இல்லை, ஒரு தாளும் பறக்கவும் இல்லை. அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்து எடுத்தாங்க. அப்புறம் தான் மக்களுக்கு கொடுத்தாங்க ஃபுத்துவாத் மக்கியா கிதாப். இவன் கிடைக்கிறான், அது எப்படிங்க எல்லாமே ரசூலுல்லாஹ்க்கு தான் வஹி வந்து இவருக்கு வஹி வருதா? இவருக்கு அவருடைய இரண்டு உதடுகளும் என்னைக்குமே மாதக்கரணி, நீ திக்ர் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவரோடு நான் இருக்கிறேன், இனி திக்ர் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர் உதடுகள் என்னை கொண்டு தான் அசைக்கின்றன. திக்ர் மட்டும் இல்லை, என்ன நீ சொன்னாலும் ஜி அவர் வாய்ந்து வரதில்ல, நான் சொல்றதுதாங்கிறான். அந்த உணர்வு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீ ஃபனாஃபி ஷேഖ கொண்டு வா. ஃபஸ்ட்டு நை ஃபைஸி மௌஜூத், இன்னிலே ஷேக் தான் இருக்கிறாங்க. அந்த உணர்வு காலிபாகும். அல்லாஹ் தாலா அந்த நிலையை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கட்டும் சார். விளைஞ்சுங்களா? அது தம்ஷ தபரேஸுக்கு ஒரு ரூமி நாயம் தான் கிடைச்சாங்க. என்ன பை, அது அல்லாஹ் தாலா செலக்டட் பீப்புள்ஸ் தான். நூரி நாயத்துக்கு ஆமீர் நாயம் கிடைச்சாங்க, ஃபைஸி நாயம் கிடைச்சாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் தாலா ஷேഖமகள் எல்லாத்துக்கும் எல்லாரும் கொடுத்துறது. ஜுனைது நாயம் கேட்டாங்க, ஜுனைது நாயத்திட்ட நீங்கள் மறுமையில் என்ன கொண்டு வந்தீங்க நல்லா கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஷிப்லி திக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுருங்க.
ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் என்ன பெற்றுக்கொண்டார்களோ பெற்றுவாங்க. சரி, யார் அங்கே தன்னை ஷேகில் மூழ்கடித்து கொண்டார்களோ முத்துக்களை பெற்றுக்கொள்வார். கடல் இருக்கேம்மா, ஒவ்வொருத்தரும் போவாங்க, அவரவர்கள் அதில் பெற்றுக்கொள்வாங்க. சில பேர் கடலில் காற்று வாங்க போவாங்க. கறக்கிற மெரினா பீச்சுக்கு போயிருங்களான்னு? எதுக்கு போகிறீங்க? எதுக்கு போனீங்க நீங்கள்? காற்றுமா? வேறு என்ன வாங்கினீங்க? சுண்டல் வாங்கினீங்க. நீங்கள் போயிருங்களா முஜிமலா? என்ன வாங்கினீங்க? காற்று வாங்கினீங்க. அப்புறம் கள்ளக்கொட்டை டீ வாங்கினீங்க. கள்ளக்கொட்டை டீ. அப்புறம் அங்கே சேர்ந்த வந்து முத்து சிப்பியில் செஞ்ச பொருள்லாம் விற்பாங்க, அது வாங்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சில பேர் காற்றோடு வந்துடுவாங்க, சில பேர் டீ குடிச்சு வந்துடுவாங்க. மூலிகை சாயாலாம் விற்பாங்க. மூலிகை சாயா வச்சுருப்பாங்க. மூலிகை சாறு, அருகம்புல் சாறு, சில பேர் அதெல்லாம் குடிச்சிட்டு வந்துருக்காங்க. குடிச்சிருக்கேன். அருகம்புல் சாறுலாம் வச்சுருப்பாங்களா? குடிச்சிருக்கீங்களா? அதான் குடிச்சிருக்காங்க அருகம்புல் சாறு. நிறைய சாறு வச்சுருப்பாங்க. ஜி கொல்லு சாறு, கொல்லு சொப்பு எல்லாம் குடிச்சு வந்துடுவாங்க எல்லாம். சில பேர் அதை பட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று. சில பேர் மணலில் வீடு கட்டி விளாடுவாங்க போய். ஒரு சில பேர் காசு கொடுத்து படகுல ஏறியே போயிட்டு வரும். படகுல ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு செஞ்சுட்டு அவங்க அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க சந்தோஷம், திருப்தி. எனவே சில பசங்கள்லாம் அங்கே இந்த சிப்பிலாம் பொறுக்கிட்டு வீட்டில் வச்சு விளாடுவாங்க. ஒரு சில பேர் மீன் பிடிக்க படகுல போய் பிடிச்சிட்டு வருவாங்க. சில பேர் ஆழ்கடல் மீன் பிடிப்புன்னு ரொம்ப தூரம் போய் பெரிய போட்டை எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் பெரிய மீனாக பிடிச்சிட்டு வரும். சட்டம் பெருசு விலாங்கு மீன், அந்த மீன், அந்த மீன். முன்னாடி சின்ன மீன் வலையை போட்டு அவருக்கு அந்த மாதிரி அவரு அதுதான் அவர் இது வலையை போடுவார். 2 கிலோ மீன் நிற்கும். அவர் அங்கே போவார், டன் கணக்கில் 2000 கிலோ 3000 கிலோ மீனை பிடிச்சிட்டு வருவார். ஒரு நாள் தங்கி ஏவை பெரிய போட்டு போதே பிடிச்சிட்டு வருவார். ஒருத்தர் என்ன செய்வார், உள்ள மூழ்கிறார். தூத்துக்குடி சிப்பி முத்துக்கள் கொண்டு வராங்க. முத்துக்களும் மரகதங்களும் மாணிக்கங்களும் அங்கே யார் யார் என்ன பெற்றுக்கிறாங்களோ. அப்போ ஷேக்கிட்ட போய் சில பேர் என்ன செய்வாங்க, ஃபைசினாயுமே எனக்காக துவா செய்யுங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையணும், நல்லா கொடுப்பான்பா, குழந்தை பிறகு துவா செய்யுங்க, நல்லா வியாபாரத்துக்கு துவா செய்யுங்க. ஒரு சில பேர் மார்க்க மசாயில் சொல்லுங்க சொல்கிறார், என்ன இப்படி அது என்ன சின்ன இது என்ன சின்ன. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க திருப்தி. துவாவுக்கு சில பேர் பாஸ்போர்ட்டுக்கு துவா செய்யுங்க. சரி. ஒரு சில பேர் இல்மு திருடர்கள் இருப்போம். சில பேர் நிறைய செய்தி சொல்கிறாருப்பா, ஆயத்துக்கெல்லாம் புது புதுசு விளக்கம் சொல்கிறாரு. அது நம்ம பிடிச்சிட்டு வச்சோன்னா எப்படியும் ஒரு நாள் அவங்கள்ட்ட பயான் கேட்டால் அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம். நம்ம ஷேக்கிட்ட ஒரு நாள் பயான் கேட்டால் வச்சுங்களேன், குறிப்பிட்டு வச்சுக்கிட்டோம் வச்சுங்க, அதை நம்ம பள்ளிவாசல் போய் ஒரு வாரம் ஓட்டலாம். இவங்க இல்முக்கா சோர், இல்மு திருடர்கள், அதுதான் கிடைக்கும், இல்மு கிடைக்கும். நல்லா ஓட்டலாம், உன் பயான் நல்லா புகழ்வாங்க. இங்கேருந்து எடுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கேருந்து திருடனை செய்தி தான் ஃபைஜி நேரத்தில் அங்கேருந்து திருடனை செய்தின்னு சொல்ல மாட்டாங்க. இவன் மாதிரி கதை கட்டுவானு பாருங்கள் எப்படி ஆச்சா போச்சா, நல்லா சூப்பராக சொல்கிறார்ல, எல்லாம் அங்கேருந்து திருடனது. அதை நான் என்றைக்குமே பயான் ஆரம்பிக்குமே சொல்கிறேன், எதுவுமே என்னது இல்லை, எல்லாமே ஃபைஜி நேரத்துடைய பிச்சை. ஒரு செய்தி கூட என் செய்தி கிடையாது, எஜமா போட்ட பிச்சை. இல்மை மறைச்சி என்ன செய்ய போற, இல்மு கொடுத்தவங்களை மறைச்சி என்ன செய்ய போற, உன்னை பெரிய ஆளை காட்டி என்ன செய்ய போற, விளைஞ்சிங்களா? எஜமான பிச்சைன்னு சொல்லு, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாக கொடுப்பாங்க, புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நேற்று பயன் வேறு இன்னைக்கு பயன் இருக்காது, இன்னைக்கு பயன் வேறு நாளைக்கு பயன் இருக்காது, போன வருஷம் ரம்ஜான் பயன் வேறு இன்னைக்கு கொஞ்சம் பயன் இருக்காது. இது ஏன் பைசா புதுசு புதுசாக கொடுப்பாங்க, புதுசு புதுசாக. அவங்கள்ட்ட போய் வாங்க. எல்மு காச்சோர் ஒருத்தர் இருப்பாங்க, ராத்தி இஷ்கு ஷேக் அப்படியே தண்ணியிலே கொண்டு வந்து முழுகிடுவார். இப்போ அங்கே ஷேக் தான் இருப்பாங்க, அவங்க வேற இருக்க மாட்டாங்க. அப்படியே என் சர்க்கார் ஒரு கதை சொன்னாங்க, அதையும் கேட்டு. ஈரானில் ஒரு ராஜா இருந்தான், ஈரான் நாட்டில் நம்ம தண்ணி கொடுங்க, அந்த ராஜா டீ இல்லைமா பூச்சி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஈரான் நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் ஊத்துமா விளைஞ்சா. அவர் என்ன செஞ்சார், ஒரு ஓவிய போட்டி வச்சார். ஓவிய போட்டி, அழகான ஓவியம் வரையக்கூடியவர்களுக்கு பரிசு. வெளிநாடுகள் தான் வந்தாங்க. 2 ஓவியர்கள் செலக்ட் ஆனாங்க. நிறைய படம் எல்லாரும் வச்சு கழிச்சு விட்டாச்சு. கடைசியாக 2 ஓவியர்கள் செலக்ட் ஆனாங்க.
2 ஓவியத்தில் யார் சூப்பராக படம் வரைகிறதுன்னு அவர் வந்து முடிவு பண்ண முடியல. நிறையா படம் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணார், மற்றவங்கலாம் கழிச்சாச்சு. கடைசி இறுதி சுற்றுன்னு சொல்கிறாங்களே, எனவே ஃபைனல் எத்தனை பேர் நடக்கும்? மேட்ச் வந்து 50 பேர் 1000 பேர் நடப்பாங்க, ஃபைனல் எத்தனை பேர் நடக்கும்? 2 பேர் ஃபைனலுக்கு வந்துட்டான். இப்போ ராஜா இவங்களை எப்படி முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. சரி என்ன பசங்க, ஆளுக்கு ஒரு சோறு கொடுங்க, நாங்கள் திறமையை காட்டுறோம், சவுத்தை எப்படி ஆக்கலாம் போகிறோம். ஒரு பில்டிங்கை இங்கிட்ட ஏற்றாப்புல ஒரு சவுறு, இந்த பக்கம் ஒருத்தாள் சவுறு, நடுவில் திரையை போட்டார். இது உனக்கு இது உனக்கு. எவ்வளோ நாள் டைம்? 1 மாதம் டைம் போட்டாச்சா. ஒருத்தர் வந்தார், ஒரு ஓவியர், அப்படியே செவுத்தை சுத்தமாக பாலிஷ் பண்ணார். அப்புறம் மட்டி பெயிண்ட் அடிப்பாங்கள்ல, அதெல்லாம் அடித்தார். அதுக்கு பின்னாடி அதில் கொஞ்சம் பளபளப்பு ஏற்றினார், கொஞ்சம் அப்படின்ட்டு வரைய ஆரம்பித்தார். அப்படியே அவுட்லைன் போடுவோம், செடி கொடி மரங்கள், மரத்தில் அப்படியே மல்கோவா பழம் தொங்குது, அந்த மாதிரி நேச்சுரலாக இப்படி போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் உட்காந்து ஒருத்தர் ஈரான் நாட்டுக்காரர், அவர் வந்த ஓவியர் என்ன பண்ணார், அந்த செவுத்தை தேக்கிறார் தேய்ச்சிருக்காரு. அவர் ஒரு நாள் செவுத்தை க்ளீன் பண்ணி மறுநாள் ஒர்க் ஆரம்பிச்சிட்டார். ஒரு வாரமாக தேய்ச்சிட்டார். ராஜா வந்து எட்டி பார்த்தார், இங்கேயும் பார்த்தார் அங்கேயும் பார்த்தார். ராஜா இவன் வந்து 10-15 நாளில் பாதி முக்கால்வாசி ஒர்க் முடிச்சுட்டான். இவருக்கு செவுத்து தேய்ச்சிருக்காரு. அடப்பாவி, என்னைக்கு தேய்ச்சி முடிக்க போகுது தெரியல. ராஜா வரல, மற்றவங்க வந்து பார்த்துட்டு போகிறானோ. மற்றவங்களாம் வந்து பார்த்தா தேய்க்கிறார் 25 நாள் ஆச்சு. அவர் எல்லாம் ஃபினிஷிங் ஒர்க் முடிச்சுட்டு அவுட்லைன் இப்படி பார்க்குறாரு. எங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படின்னு லைட்டிங் ஃபினிஷிங் டச் இருக்குல்ல, அது கொடுத்து பார்க்குறாரு, இப்படின்னு பார்க்குறாரு. பறவைகள்லாம் அந்த பழத்தை குத்து தான், நெசமான மாம்பழம் நினச்சிக்கிட்டு அந்த வழியை வந்து கதவு வழியாக பறவைகளும் பழத்தை குத்துது வந்து உட்காந்து. படி இந்தளவு நேச்சுரலாக அப்படியே நெசமாலுமே பழம். கடைசி அந்த நாள் ராஜா 2 பேரும் திருப்பிள்ளைக்கு ராஜா எல்லாம் ரெடியான இவன் இன்னும் தேய்ச்சி தான் இருக்கான், தேய்ச்சியே முடியும். ராஜா வந்துட்டார். வந்து பார்த்தா உண்மையிலே ராஜாவை ஏமாந்து போயிட்டார். அவ்வளவு அற்புதமான படம், அப்படியே ஆறு ஓடுற மாதிரி, அருவி ஊத்துற மாதிரி, பழங்கள் காய்ச்சி தொங்குற மாதிரி, பூக்கள் மலைகள், அப்படியே பிரம்மாண்டமாக வானம், சூரியன் பிரகாசமா டாடாடாடாடா அசந்து போயிட்டார் ராஜா. என்ன அற்புதமாக இருக்கு. அவரு என்னாச்சு, தொடங்க பாடினார். அந்த சீலையை நவுத்துனாங்க. எதை நவுத்துனா இது அப்படியே அங்கே இருக்கு, இன்னும் பளபளப்பா ஷைனிங் போட்டு. அது மட்டும் இல்ல, அந்த தோட்டம் ராஜா நிக்கிற மாதிரி ஒரு தெரியுது. நேச்சுரலா ராஜாவும் தெரியுறாங்க, தோட்டமும் தெரியுது. 3D படம், 3D அந்த தோட்டத்துல. இது வந்து டபுள் டினா, அது 3D தெரியுது. நான் எங்க அங்க போனேன், என்ன மாதிரியே இருக்குது அந்த நெசமானமா. அது வந்து என்னை பார்த்து வரைஞ்சியா நீங்கிற. ஏற்கனவே பேசி வச்ச பரிசை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு இவருக்கு. இந்த செய்தியை எஜமான் சொல்லி சொன்னாங்க, நான் இந்த இல்மு கண்ணு 50 வருஷம் முஜாஹதா முஷாஹதா முராகபா ராவும் பகலும் பாடுபட்டு கல்பில் வாங்கியிருக்கு இந்த இல்மு. இந்த அந்தஸ்தை நீங்கள் அடையணும்னு சொன்னால் இன்னும் நீங்கள் 50 வருஷம், இன்னும் 100 வருஷம் பாடுபடணும். ஷேகுடைய அந்தஸ்து முறிது அடையணும்னா 100 வருஷம் பாடுபட்டான். அவங்களுக்கு இஹ்லாஸ் ஒன்றை கிடையாது இல்லையா. ஈஸி வழி என்ன, நீ ஷேகையே மொத்தமாக முழுங்கிடு, உள்ள வச்சு மொத்தமா அவங்களே வச்சு, இங்க இல்லை நானும் இருப்பேன் சையீதே நூறின் உள்ள வச்சு எல்லாம் உனக்கு வர ஆரம்பிச்சு. அப்படியே அவர்களுக்கு வந்த வாரிதாத்துகள் உனக்கு வர ஆரம்பிச்சு. அப்படின்னு இந்த செய்தியை ரூமினாக எழுதியிருக்கிறாங்கம்மான்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. வைஜநாயகம் சொன்னாங்க. அதனால வைஜநாயகத்தை உள்ள வச்சுக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டா முதல்ல அவன் கம்மால காட்டுவாங்க. நான் பேசுறேன்னா இல்லவே இல்லை. முதல்ல நான் என்ன பேசுறது, நீ பேசுங்க எஜமான வைஜநாயகம், நீங்க பேசுங்க, கூட்டு நீ வந்துக்கோ. அவங்க கம்மால காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் இந்த பாதையில் வெற்றிக்கு வழி என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வேற பக்கம் போயிடுச்சு. அல்லாஹ் எதை நாடுகிறானோ, வைஜநாயகம் எதை நாடுகிறார்களோ அதை வெளிப்படுத்துகிறார்கள், எதை சொல்ல நாடுகிறார்களோ வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா அல்லாஹ் நாடுறான், ஃபைஜி நாடுறாங்க, 2 பேரை சொல்கிறீங்களே. நீங்கள் 2 பேராக பார்க்குறீங்க, நான் ஒருத்தருக்கு 2 பேராக பார்க்குறேன். நீங்கள் 2 பேராக பார்க்குறீங்க, நான் ஒருத்தனுக்கு 2 பேர் இருக்கு. ஸ்மால் ஹுஸ்னா
அல்லாஹ்வோட அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபைஸியும் ஒன்று இருக்கு பை, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு லட்சக்கணக்கான அஸ்மாக்கள் இருக்கு, அது எதை கொண்டு வேண்டுமானு நீங்க கூப்பிடுங்க. என்னங்க பை, இப்ப நீங்க வந்து யா சமீ, யா பசீர், யா லத்தீஃப், யா கபீர் கூப்பிடுறீங்க. நான் யா ஃபைஸி, யா நூரி, யா கௌஸ், யா முஹியுத்தீன், யா சாஹிபன் நாஹூரி குல்லி நாசிரி السمع واللظى وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر. நான் அப்படின்னு கூப்பிடுறேன். என்ன யா சாஹிபன் நாஹூர் கூப்பிட்டீங்க, நாஹூர் எஜமானேண்டு. அவங்க தான் தாத்துல அதமாச்சே, சிஃபாத்துல நாக்கிஸாச்சே, அசம்மு அஹ்மா அபுகமாச்சே, சமியாத்துல பசாரத்துல கலாம் இல்லையே. அப்ப யா சாஹிபன் நாஹூர்னு கூப்பிட்டு அங்கிருந்து பதில் சொல்லக்கூடிய யார் தான்? மௌலத்தான் பதில் சொல்லுவாங்க. யா சாஹிபன் நாஹூரி குல்லி நாசிரி السمع واللظى وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر يا عبد القادر يا شاه الامين يا صاحب الناهور. கூப்பிடுறேன் பாருங்க, கூப்பிட்டு எஜமான்ட்ட கேட்கறேன். நான் நினைக்கிறேன் தெரியுமா, எஜமானே உங்க ஊர்ல ஒரு மசா வைக்கணும், அங்க சில்லா நடத்தணும், ரம்ஜான் சில்லா, இடம் கொடுங்க எஜமானே. அத்தனை அவங்க ரம்ஜான் கொடுத்துருவாங்க பாருங்க. ரம்ஜான் முடிஞ்சு நாகூர் ஷரீஃப்ல காதிர் வலி அரபிக் கல்லூரி நடத்துறோம் இன்ஷா அல்லாஹ். இடமும் கொடுப்பார்கள், வீடும் கொடுப்பார்கள், நடத்துவதற்கு காசும் கொடுப்பார்கள். ஏன்னா இருக்கிறது ஒருத்தன்னா அந்த ஒருத்தனுக்கு பல பேர் இருக்கு. நான் என்ன செய்ய, நீ எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அவன் தான் வருவான். இட்லி ஹோட்டல்ல 1000 போட்டிருக்கான், 100 வகை தோசைலாம் போட்டிருக்கான். இட்லி, மினி இட்லி, அப்புறம் சாம்பார் இட்லி, தோசை, மசால் தோசை, எது நீ என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் சரி, அந்த ஒரு மாவு தான், நேற்று அரைச்சு வச்ச மாவு தான் இருக்காங்க. அந்த ஒரு மாவு தான் இட்லியா வரும், மினி இட்லியா வரும், தோசையா வரும், மசால் தோசையா வரும், பணியாரமா வரும், எல்லாம் ஒன்று தாங்க வரும். அந்த அள்ளி இப்படி விட்டுனா தோசை, மசாலா போட்டா மசாலா தோசை இல்லையா, ஒன்று தான் வரும். இருக்கிற ஒரு மாவு தான், இன்னொரு மாவுலாம் கிடையாது. பக்கத்து கடையில் போய் வாங்கி மாவு வாங்கிட்டு வருவோம். நீ என்ன கேட்டையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூரத்தை மாத்திக்கிட்டு வருவதெல்லாம் மாவு தான். இந்த மாவுக்கு திறமை இருக்கு. இப்ப நீ எல்லாட்ட என்ன வேணா கேளு, அந்த சூரத்தை மாத்திட்டு வருவான். சாலு மன்ஃபி ஸமாவாதி வல் அர்த் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். ஏற மாத்திட்டு வரப்ப வந்து நான் தான். நான் ஒருத்தர் தான் வர முடியும். ஏன் தெரியுமா, நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன். நீ என்ன வேணும் பிறகு வா 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 வா, நீ என்ன பேரை சொல்லி கூப்பிட்டாலும் இருக்கிறது நான் ஒருத்தன் தான், நான் ஒருத்தன் தான் வருவேன். முஹீதீன் ஆண்டை பற்றி படிப்பாங்க. என்ன يقطب أهل السماء والأرض غوثهما. முஹீதீன் ஆண்டை பற்றி இந்த வயிற்றில் கடைசியாக ஒரு திரும்ப திரும்ப படிப்பாங்களேப்பா. யா சையதி யா ரசூல் அல்லாஹ் ஹுது பியதி மாலி சிவாக வலா அல்வீலா ஹதி فأنت نور الهدى في كل كائنة. முழுது தான். அப்ப யா சையதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி அப்படி கூப்பிட்டா யா சையதி யா ரசூலல்லாஹ் யார் சொல்ல பதில்? யார் சொல்ல பதில்? மௌலாய் எஜமானங்க சொல்லுவான் பதில். ஜி யா கௌஸ் யா முஹியுத்தீன் யாருக்கு பதில் சொல்லுவான்? அவங்க பதில் சொல்லுவாங்க. முஹீதீன் ஆண்டை கூப்பிடுறாங்க நம்ம கடைசியில். யா யா முஹியுத்தீன் ஷிர்க்குங்கிறான்.
உனக்கு ஷிர்க் தான் என் போயிட்டு தொலை, எங்களே விட்டுரு, எங்களே கெடுக்கிற நீ, இவன் வயிறு எரிஞ்சு சாவு பாரு. யா முஹிதீன்னு ஏதாச்சும் இப்போ முஹிதீன் ஆண்டவங்க வேற அல்லா வேறன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ கடைசியா முஹிதீன் ஆண்டவங்களை கூப்பிட்டு அல்லா தான் கேட்கறான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு போ கலைஞ்சுக்கலாம், அவன் இன்னும் வயிறு எறிட்டும், நமக்கு என்ன இருக்கு. முஷாக் நிஜமா இருக்காங்கல்ல, அல்லா அவங்க நீண்ட வயசு ஆஃபீஸ் சலாமத்தையும் அவங்க சொந்தக்காரங்க யாருக்கோ அவங்க அக்கா தங்கச்சிங்களே யாருக்கோ ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்க, இவங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கே போயாச்சு, சாப்பாடெலாம் கொடுத்து டீலாம் கொடுத்து. அப்போ மாப்பிள்ளையோடைய அத்தா हमें सभी दरगाह पसंद आते नहीं, दरगाह எனக்கு பிடிக்காது, மோசம் ஜாத்தே நீ அப்படின்ட்டு இருக்காங்க. எதுவான வாழ்க்கையை நாகரிகம் பிச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. शेखुमारोட பிச்சுன்னு पैसा की हमें मालूम है सो एक ही चल रहा वो नागुर मैच है. இவங்க திருப்பிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு அல்லா ஒருத்தன் தான், அந்த அல்லா நாகூர்ல இருக்கிறான். கடைசியில அல்லாவே ஆகிட்டீங்களா அவரை, அல்லாட்ட கேட்க வேணும் நாகூர் ரெஜிமெண்ட் கேட்கறாங்களே குஃப்ருன்னு சொல்லிட்டு கடைசியில அல்லாவே ஆகிட்டீங்களா, சரி சரி போயிட்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் கிளம்பி பண்ணிட்டாங்க. இன்னும் வெறிஞ்சு சாவு அப்படி இந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அல்லா ஒருத்தன் தான், நாகூர்ல இருக்கு. நாகூர்ல இருக்கு இல்லைன்னு யார் சொன்னா, நாகூர்லயும் இருக்கிறான், நாகப்பட்டினத்துலயும் இருக்கிறான், திருப்பூர்லயும் இருக்கான், கோயம்புத்தூர்லயும் இருக்கிறான். அவன் நாகூர்ல இருக்கிறான்னு சொன்ன உடனே அடிவேதி எரியுது அவங்களுக்கு. அந்த மாதிரி இன்னும் சென்று இன்னும் வெந்து சாவுடா. ஏன் நாங்க யா சையதி யா ரசூலுல்லாஹ் யாரை தான் கூப்பிடுறோம், எங்க மௌலா தான் கூப்பிடுறோம். யா சையதி சனதி வ கௌசி, யா சையதி சனதி கௌசி வ யா மததி குல்லி ظهيرا على الاعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله في نامحي الدين. எஜமான் கூப்பிடுங்க விளைஞ்சுங்களா, எஜமான் கூப்பிட்டா மௌலா தான் வருவான் அந்த சூரத்துல. நீ எந்த பேரை சொல்லி யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டுக்கொள், குல்ல யோமின் ஹோ ஃபீ ஷான், அவன் தான் வருவான் அந்த போர்வையை உடுத்தி கொண்டு. அரக்கு சாதர் குவோடே ஆ கயா அல்லாஹி அல்லாஹ், அரக்கு சாதர் குவோடே ஆ கயா அல்லாஹி அல்லாஹ். ஒவ்வொரு ஆடையாக உடுத்தி கொண்டு அவன் தானே வந்தான். நூரி அவன் உடுத்திய உடையில் ஒரு உடை, பைசி அவனுடைய உடைகள் ஒரு உடை, ஷுஹூதி அவன் உடைகள் ஒரு உடை. அரக்கு சாதர் குவோடே आ गया अल्लाह अल्लाह, इधर देखो उधर जलवानुमा अल्लाह. वाखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन என்று கூறி இரண்டாவது முறையும் முடித்துக் கொள்கிறேன். இரண்டாவது சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.